ஆறாம் கேள்வியில ஈனாப்பாடுல இருந்து நாம பார்க்க போறோம். ஆறாம் கேள்வியில ஈனாப்பாட் முத்தகைமை முறை பெறுகையில் பின்பற்ற முடியுமான சந்தர்ப்பங்கள் 4 குறிப்பிடுக. அதாவது பெறுகை முறைமைகளிலே முத்தகைமை முறை என்கின்ற ஒரு பெறுகை முறையை பற்றி நாம கதைத்துக் கொண்டிருக்கோம். முத்தகைமை என்றால் என்ன? ஏற்கனவே பெறுகை செய்கின்ற போது சில தகைமைகளை அவர்கள் முன்கூட்டியே பெற்றிருப்பார்கள். அந்த வேலை தொடர்பான அனுபவங்களை பெற்றிருப்பார்கள். அப்படி அந்த வேலை தொடர்பான அனுபவங்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்களிடம் அதற்கான தகைமை இருப்பதாக நாங்க கருதி அவர்களுக்கு அந்த பெறுகையிலே பங்கு பற்றுவதற்கான வாய்ப்பை கொடுக்கின்ற முறைதான் முத்தகைமை முறை என்று சொன்னோம். அப்ப இந்த முத்தகைமை முறை எப்போது பிரயோகிக்கலாம் அல்லது என்ன வகையான பெறுகைகளுக்கு பிரயோகிக்க வேண்டும் என்பதை பற்றிய கேள்விதான் இது. குறிப்பாக நமக்கு தெரியும், ஒரு வேலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3ஆக பிரித்துக் கொள்ள வேணும். வேலை, வளங்கள், சேவை. எந்த ஒரு பெறுகை விடயம் தொடர்பாக கேள்வி வந்தாலும் நீங்க பிரித்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள் 3ஆக பார்க்க வேண்டும். 1 வேலை, 2 வளங்கள், 3 சேவை. ஒரு பாரிய வேலையாக இருந்தால் அப்படியான பாரிய வேலைகளை, சிக்கலான வேலைகளை மேற்கொள்வதற்கு இந்த முத்தகைமை முறைதான் நமக்கு பொருத்தமுடையதாக இருக்கும். அது போலவே அது ஒரு பெரிய சிக்கலான பொருள் ஒன்றை பெறுகை செய்வதாக இருந்தால் அல்லது ஒரு சிக்கலான தகவல் தொடர்பாடல் முறையொன்றை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அல்லது ஒரு குறித்த தேவைக்கு மாத்திரமே வடிவமைக்கப்பட்ட உபகரணம் ஒன்றை பெறுகையில் விலை மனுக்களை தயாரிப்பதற்கு உயர்ந்த செலவேற்படும் என கருதுகின்ற அப்படியான சூழ்நிலையில அல்லது ஏதாவது ஒரு கட்டுமான வேலையை நாம கொடுக்க போறோம், நீங்க தான் அதை டிசைன் பண்ணி நிர்மாணிச்சு தாங்க, டிசைன் அண்ட் பில்ட் என்கின்ற முறையில் ஒப்பந்தம் வழங்குகின்ற பொழுது இந்த 4 சூழ்நிலைகளிலும் நமக்கு ஒரு பாரிய தேவைப்பாடாக இருப்பது அந்த குறித்த வேலையை பெற்றுக்கொள்ள இருக்கின்ற அந்த வழங்குனருக்கு அதற்குரிய தகைமை இருக்குதான்னு பார்க்க வேண்டும். ஒரு பாரிய சிக்கலான ஒரு வேலையாக இருந்தாலோ அல்லது பாரிய சிக்கல் நிறைந்த ஒரு பொருளை கொள்ளுணர்வு செய்வதாக இருந்தாலோ ஒரு தகவல் தொடர்பாடல் முறையொன்றை, சிக்கலான தகவல் தொடர்பாடல் முறையொன்றை நாங்கள் பெறுகை செய்வதற்கு எண்ணினாலோ அல்லது ஒரு குறித்த தேவைக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு பொருளை, ஒரு உபகரணம் ஒன்றை நாங்கள் பெறுகை செய்வதற்காக முனைந்தாலோ அல்லது அப்படியான ஒரு கட்டுமான வேலையாக இருக்கின்ற பொழுது அது டிசைன் அண்ட் பில்ட் என்ற முறையில் ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது வடிவமைத்து கட்டமைத்து தாருங்கள் அப்படி என்கின்ற முறையில நாங்கள் அந்த பெறுகை செய்வதாக இருந்தாலோ அப்படியான சூழ்நிலைகளில் எல்லாம் நாங்க பின்பற்ற வேண்டிய பெறுகை முறைமையாக இந்த முத்தகைமை முறை என்கின்ற முறையைத்தான் ப்ரீ குவாலிபிகேஷன் என்கின்ற முறையை பயன்படுத்துவோம். அதாவது ஒரு பொருள், சேவை அல்லது தகவல் முறைகளை நாங்க பெறுவது தொடர்பாக அதே போன்ற ஒப்பந்தங்களில் விலை மனுதாரர் கொண்டுள்ள முன்னைய திருப்திகரமான செயற்திறன, அவருடைய நடுநிலைத்தன்மையை, அவருடைய நிதி நிலைமையை, அவருடைய அனுபவத்தை, அவருக்கு போதுமான திறன்கள் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை கவனத்தில கொண்டு அப்படியான ஆட்களுக்கு நாங்க விலை மனுக்களை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கின்ற முறையாகத்தான் இந்த முத்தகைமை முறை சம்பந்தமாக நாங்கள் கதைத்திருந்தோம். அப்படியான முத்தகைமை முறை பின்பற்றப்பட வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக பாரிய சிக்கலான வேலை ஒன்றினை அல்லது பாரிய சிக்கலான பொருள் ஒன்றினை பெறுகை செய்யும் போது, பெறுகை செய்வதற்கு, இப்படி பெறுகை செய்வதற்கு நாங்க இந்த முறையை பிரயோகிக்கலாம். இது ஒன்று. இரண்டாவது நாம பிரயோகிக்க முடியுமான சந்தர்ப்பம், இது வேலைக்கும் பொருளுக்கும் சொன்னோம். அது போலவே இரண்டாவது நாம சொல்லலாம், அப்படியான வேலை ஒன்று அல்லாமல் ஒரு தகவல் தொடர்பாடலாக இருந்தால், அப்ப இரண்டாவதாக நாம் சொல்ல போறோம் சிக்கலான தகவல் தொடர்பாடல் ஒன்றை
பெறுவதற்கு அப்பவும் நாம் அதற்கு ஒரு அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய விடயத்தை நாம் முத்தகைமையாக எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். அது போலவே நாங்க சொல்ல போறோம், நமக்கென்று அதாவது குறித்த தேவைக்கென வடிவமைக்கப்பட்ட உபகரணம் ஒன்றை பெறுகை செய்யும் போது. ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். அந்த இதுல அது போன வகுப்புல முடிச்சிட்டோம் நினைக்கிறேன் சார். நான் முடிச்சிட்டோமா சார்? என்னண்டா அனுகூலம், இதை தொடர்ந்து அனுகூலம் பிரதிகூலம் எல்லாம் பார்த்தனாங்க. நீங்க அதுல நோட்ஸ் போட்டிருக்கீங்க, நோட்ஸ் போட்டிருக்கீங்க. ஓகே, என்னென்றால் நான் நேற்று ஊர்ல இன்றைக்கு கிளம்பில, அப்ப என்கிட்ட அங்க இருக்க லேப்டாப்ல அது இருக்கும். அப்ப எதண்டு அதுதான் உங்கள்ட்ட கேட்டுறேன், என்ன கேள்வி பார்க்க வேணும்னு சொல்லிட்டு. கேள்வி பேப்பர் மட்டும்தான் கையில் இருக்குது, மற்றெல்லாம் நீங்க சொல்றதை வச்சுதான் நான் அணுக வேண்டி வரும். சாரி சார், என்னடா நான் 7:03 தான் கனெக்ட் ஆகணும் நான். ஓகே, அப்ப எத்தனையாவது கேள்வி வரை நாங்க பார்த்துட்டோம்? நாங்க 6வது ஈனா பார்த்துட்டோம் சார். அது 4 ஈஎன்னா பார்க்கணும் நினைக்கிறேன். ஈஎன்னா பார்க்கணும். இருகட்ட விலை மனு கோரல் செயல்முறை பின்பற்ற முடியுமான சந்தர்ப்பங்கள். என்னண்டா அனுகூலம் அதெல்லாம் பார்த்துட்டேன். இதை தொடர்ந்து வார அனுகூலம் பிரதிகூலம் என்ற விஷயம் தானே சார், அதை நாங்க பார்த்துட்டோம். ஆகவே நாங்க 6வது கேள்வியில இருகட்ட விலைமனு கோரல் செயல்முறை பின்பற்ற முடியுமான சந்தர்ப்பங்கள் ஈஎன்னா. ஓகே 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 நாங்க 6வதுல ஈஎன்னாவுக்குள்ளே போயிடும். அப்ப 6வதுல ஈஎன்னா ஒரு விலைமனு கோரல் தொடர்பாக, விலைமனு செயல்முறை தொடர்பாக நாங்க ஏற்கனவே 2 வகையான விலைமனு 3 வகையான விலைமனு செயல்முறை சம்பந்தமாக பார்த்திருந்தோம். அதாவது ஒரு கடித உரைமுறை சம்பந்தமாகவும், ஒரு கட்ட இருகடித உரைமுறை சம்பந்தமாகவும், இருகட்ட விலைமனு கோரல் முறை சம்பந்தமாகவும் நாங்க பார்த்திருந்தோம். அந்த வரிசையில ஒரு இருகட்ட விலைமனு கோரல் என்கின்ற முறை எப்போது பின்பற்றுவது பொருத்தமாகும் என்கின்ற கேள்விதான் அந்த கேள்வி. அதாவது கேள்வி, இருகட்ட விலைமனு கோரல் செயல்முறை பின்பற்ற முடியுமான சந்தர்ப்பங்கள் 4 தருக. இப்ப நல்ல காலம், நீங்க இந்த நாம் பார்த்த விடயமும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே விதமானதாகத்தான் இருக்கும். அதாவது ஒரு முத்தகைமை முறை பின்பற்ற வேண்டிய ஒரு பெருகைக்குள் நாங்கள் போகின்ற பொழுது அங்கே அதனுடைய தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள் அவர் நிறைவேற்ற வேண்டியவராகவும், விலை சம்பந்தப்பட்ட விடயங்களை அந்த தொழில்நுட்ப காரணியோடு இசைந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். எனவே ஒரு இருகட்ட விலைமனு கோரல் செயல்முறை என்பது, நான் ஏற்கனவே அதையும் சொல்லியிருந்தேன், அதாவது 2 கட்டங்கள். பொதுவா நமக்கு தெரியும், ஒரு பொருளை வாங்குறேன்னா நாம் என்ன செய்வோம், கோட்டேஷனை கோல் பண்ணுவோம். கோட்டேஷனை கோல் பண்ணி அதுல 6 நமக்கு குறைஞ்ச விலையை தந்திருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தர நாம அந்த பொருளை பெருகை செய்வதற்கு அதுக்கான கொள்வனவு கட்டளையை பிரயோகித்து பொருளை பெற்றுக்கொண்டு பேமெண்ட் செய்வோம். இது சாதாரணமாக நாங்க சொல்லுகின்ற ஒரு கடித உரைமுறை. ஏன் இப்படி நான் போனோம், அப்படியான பெருகைக்குள்ள பெரிய அளவில நமக்கு தொழில்நுட்ப காரணிகள் இருக்கல்ல. உதாரணத்துக்கு எனக்கு என்னன்னு சிம்பிளா விளங்கினாத்தான் உங்களுக்கு திரும்ப விடைக்கு வரும். இல்லையடா இப்ப நீங்க சொன்ன மாதிரி எத்தினாங்கண்ணி பார்த்தோம்ன்றதை கன்ஃபியூஸ்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். ரைட். எனவே நாங்க ஒரு தெளிவு ஒன்றை பெற்றுக்கொள்ள வேணும். சாதாரணமா ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேஷனரி, ஒரு A4 பேப்பர் நாம கொள்வனவு செய்ய வேணும் என்று சொன்னா நாம் என்ன செய்வோம், A4 பேப்பருக்கு கோட்டேஷனை கோல் பண்ணுவோம். அந்த கோட்டேஷன் 4-5 கடைகள்ல உள்ளாக்கள் நமக்கு அதுக்கான விலைகளை சமர்ப்பித்திருப்பாங்க. 6 குறைஞ்ச விலையை சமர்ப்பித்திருப்பாரோ அவர்கிட்ட நாம் அந்த பொருளை பெற்றுக்கொள்ளும். இதான சாதாரணமான நடைமுறை. இங்க நாங்க என்ன செய்கிறோம், ஒரு கூறுவில ஒரு என்வெலப், அந்த என்வெலப்புக்கு ஒரு கட்டம், ஒரு என்வெலப் அதுக்குள்ளே விடைய முடிஞ்சு போயிடும். ஆனால் சில பொருட்களை நாங்க பெற்றுக்கொள்கின்ற பொழுது அதிலே விலையும் இருக்கும், தொழில்நுட்பமும் இருக்கும். இந்த விலையும் தொழில்நுட்பமும் செல்வாக்கு செலுத்துற விடயத்தில் 2 பிரிக்கும். ஒன்று தொழில்நுட்பம் சிறிய அளவு செல்வாக்கு செலுத்துறது, இன்னொன்று தொழில்நுட்பம் பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்துறது என்று எடுத்துக்கொண்டால், சிறிய அளவிலே செல்வாக்கு செலுத்துற ஒரு தொழில்நுட்ப காரணியை கொண்ட பெருகையாக இருந்தா அது ஒரு கட்டம் ஆனா 2 கடித உரை. என்ன அர்த்தம், ஒரு கட்டத்தில் தான் ஒரு தடவையெல்லாம் கொட்டேஷனை கோல் பண்ணுவோம்.
கோல் பண்ணக்குள்ள அவர் என்ன செய்வார், அதை 2 என்வெலப் வைப்பார். ஒரு என்வெலப் வைப்பார் அந்த விலையை சொல்றதுக்காகவும், இன்னொரு என்வெலப் வச்சிருப்பார் அவர் என்ன தொழில்நுட்பத்தை பிரயோகிக்க போகிறார் என்பது சம்பந்தமாகும். அப்ப நாங்க என்ன செய்வோம்னா, நம்முடைய முதலாவது அந்த அவருடைய தொழில்நுட்ப காரணிகளை என்வெலப்பை பிரிச்சு எடுத்துட்டு, அந்த தொழில்நுட்ப விடயங்கள் சொல்லப்பட்ட விடயத்தை நம்முடைய விலை மதிப்பீட்டு குழுவுக்கு கொடுத்தோம். அந்த நேரத்துல விலையை நாம திறந்து அந்த விலையை நாங்க இந்த தொழில்நுட்ப காரணிகளையும் சேர்த்து விலை மதிப்பாய்வு செய்கிற குழுவிட்ட கொடுத்து அவங்க 2க்கும் சேர்ந்து ஒரே தடவையில ஆய்வு செய்து நம்ம சொல்லுவாங்க. ஆனா 2 என்வெலப்புக்குள்ள இருக்கும். இது ஒரு கட்டத்திலேயே இரு கடித உரைமுறை என்று சொல்றோம். 3வது அப்படி இல்லை, நாங்க அதை ஒரு கட்டத்துக்கு போகலாம். முதல் ஒரு கட்டத்தில் நாங்க என்ன சொன்னா 6 நல்ல சிறந்த நமக்கு பொருத்தமான தொழில்நுட்ப விடயத்தை சொல்லக்கூடிய நபராக இருக்காருன்றத பார்க்கறதுக்காக ஒரு கட்டத்துக்கு போய் தொழில்நுட்ப விடயங்களுக்கான விலை மனுக்களை கோரி அந்த விலை மனுக்களினூடாக தெரிவு செய்யப்படுகின்ற வழங்குனர்களுக்கு திரும்ப விலையை சமர்ப்பிப்பதற்கான கூறு விலைகளை அவங்களுக்கு மட்டும் அனுப்புவோம். அப்படி அனுப்பி அவங்கள இருக்கக்கூடிய ஆட்கள் விலை மனுக்களை நமக்கு அனுப்பிய பிறகு அதுல நாம நமக்கு பொருத்தமான விலை மனுவை சமர்ப்பித்திருக்காரோ அவரை நாம தெரிவிச்சோம். இதை நாம சொல்றது இருகட்ட ஒரு கடித உரைமுறை அல்லது இருகட்ட விலை மனு கோரல் முறை என்று சொல்றோம். அப்ப இது எப்ப இது பொருத்தமாகும், எப்படியான தேவைகளா இருக்கும்? நிச்சயமா ஒரு முத்தகைமை கொண்ட அந்த பெருகைகளுக்காகத்தான் இதை நாம போக வேண்டி வரும். குறிப்பாக பாரிய சிக்கலான ஒரு இயந்திர தொகுதியை நாம் அமைக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் வழங்கும் போதும், அல்லது முழுமையாகவே தொழில்நுட்ப விவரங்களை முன்கூட்டியே தயாரிக்க முடியாத போதும், நமக்கு என்னென்ன தொழில்நுட்பம் அதுக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை நம்ம தயாரிக்க முடியாத சூழ்நிலையில காணப்படுகின்ற போதும், சிக்கலான விசேட தன்மை கொண்டதுமான வேலைகளுக்கு நாங்கள் ஒரு பெருகைகளுக்கு போகின்ற பொழுதும், அதுபோல சிக்கலான ஒரு தகவல் தொடர்பாடல் முறையொன்றை நாங்கள் அமைத்துக் கொள்ள விரும்புகின்ற பொழுதும், சிறப்பு தன்மையுடைய ஆலோசனை அல்லாத சேவைகளை பெருகை செய்கின்ற போதும், சுருக்கமா சொன்னா வேலை வளங்கள் சேவை முழுவதும் சிக்கலானதாக இருக்கின்ற போது நாங்க ஒரு கட்டத்துல முடிக்க இயலாது, இரு கட்டத்துக்கு போவோம். எனவே நாம உங்களோட கேள்வியில இருக்கக்கூடிய ஈஎன்ஆ கேள்வியை நோக்கி நகர்வோம். ஆறு சார் அந்த சொன்னீங்க, உங்களோட பேரை சொல்லுங்க சார் கொஞ்சம் பிளீஸ். நான் கோகுலதீபன் சார். கோகுல, ஓகே, வெரி குட்டா. என்னடால் ஒரு வகுப்புல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தா தான் எனக்கு கொஞ்சம் கதை வரும். உங்களுக்கு நான் அதிகமா நீங்க கொஞ்சம் அப்படி கதைச்சு பேசணும். இல்லையா இன்னைக்கு வெறுமனே ஒரு ஜூம் கிளாஸ்ல மௌனிச்சு இருந்தீங்கன்னு சொன்னா நாங்க விடயத்தை கற்றுக்கொள்ள இயலாது ஞாபகம் வைத்திருக்கவே இயலாது. எனவே இயன்ற வேற ஒரு ஆக்டிவ் கிளாஸ் ஆக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இல்லையா இபி பிறகு பாஸ் பண்றதுல வச்சுக்க என்ன என்று தெரியாது. நோட்ஸ் எல்லாம் எடுத்தானே நோட்ஸை நீங்க நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அடிச்சு அனுப்பி விட்டுருவேனே, அப்படி கேள்வி போக இயலாத போயிடும். எனவே இயன்ற அளவு நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சிம்பிளா போயிடும். இபி ஒரு பொருட்டே இல்லை. இது இபி சிம்பிள் ஆகுறது இல்லை நோக்கம். நீங்க எல்லாம் ஒரு உண்மையாக ஒரு நிறுவனத்தை பொறுப்படுத்து எதிர்காலம் நடத்த போறீங்கன்னு சொன்னா அந்த அறிவை இங்க நீங்க எடுக்க வேணும் நீங்க. ஓகே, அந்த வரிசையில நாங்க இந்த இருகட்ட விலைமனு கோரல் முறை எப்போது நமக்கு பொருத்தமாகும் என்று சொன்னா, மிக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு சந்தர்ப்பமாக பார்த்தீங்கன்னு சொன்னா, பாரிய சிக்கலான இயந்திர தொகுதி ஒன்றை அமைப்பதற்கு பாரிய சிக்கலான இயந்திர தொகுதி ஒன்றை அமைப்பதற்கு ஒப்பந்தம் செய்யும் பொழுது இந்த சூழ்நாம போக வேண்டிய முறை இருகட்ட விலைமனு கோரல் முறையாக இருக்கும். ஏனென்றால் அங்கே பாரிய சிக்கலான இயந்திர தொகுதியாக இருப்பதனாலே அதிலே நாங்க பாரிய அளவு தொழில்நுட்ப ரீதியான விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டிய சூழ்நிலை நமக்கு உருவாகும். ஆகவே அங்க நாம் ஒரு கட்டத்துல அதுக்கு போக இயலாது. ஆகவே இரு கட்டத்துக்கு போகும். இது போலவே நாங்க பெருகை செய்ய போகின்ற அந்த பெருகையானது முழுமையாகவே தொழில்நுட்ப விவர குறிப்புகளை முன்கூட்டி பெருகை செய்கின்ற நிறுவனத்தினாலே தயாரிக்க முடியாமல் இருக்கின்ற சூழ்நிலையின் போது முழுமையாக தொழில்நுட்ப விவர குறிப்புகளை
முன்கூட்டியே தயாரிக்க முடியாது இருக்கும் பொழுது இதுக்கு என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேணும் என்பது பற்றிய அறிவு நம்மகிட்ட இல்லை. அப்ப நாம அவங்கள்ட்ட இருந்து அந்த ஐடியாவை எடுத்ததுக்கு பிறகுதான் அந்த விடயத்துக்குள்ள போகலாம் என்கின்ற ஒரு சிச்சுவேஷன். அப்ப நாம் என்ன செய்யோம்டா, ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள்ட்ட இருந்து அந்த ஐடியாவை பெற்றுக்கொள்றதுக்கு தொழில்நுட்ப ரீதியான விவரங்களை முதல்ல பெற்றுக்கொள்வோம், பிறகு விலை மனுவுக்குள்ள போவோம். அப்படியான சூழ்நிலையில இரு கட்டங்களில் நாங்க பெருகைக்குள்ள போறோம். அது போல சிக்கலான விசேட தன்மை கொண்ட சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு சிக்கலான விசேட தன்மை கொண்ட சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு, உதாரணத்துக்கு இப்ப நமக்கு நம்மட ஒரு செயற்பாட்டை நாங்க முன்னெடுக்க போறோம். அந்த செயற்பாட்டுல நமக்கு ஒரு கிளவுட் வேணும். நம்ம ஏதோ நம்ம அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டுல நாங்க நாடளாவிய ரீதியில செயற்படுத்த போறோம். அதுக்கு நமக்கு ஒரு கிளவுட் வசதியை நாங்க ஏதோ ஒரு அமைப்பிடம் ஒரு நிறுவனத்திடம் கோருகிறோம். அப்ப இந்த ஒரு சிக்கலான விசேட தன்மை கொண்ட சேவையாக இருக்கும். அந்த கிளவுடை நாங்க எப்படி எக்ஸஸ் பண்ற, எவ்வளவு காலத்துக்கு அது இருக்கும், என்ன மாதிரி என்ற விஷயங்கள்ல நமக்கு தெரியாது. இப்படியான ஒரு விசேட தன்மை கொண்ட சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்தகைமை இருக்க வேண்டிய அல்லது இரு கட்டங்களில் விலை மனுக்களை பெற்று அது தொடர்பாக தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு உருவாகும். அது போலவே சிக்கலான தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற போது சிக்கலான தகவல் தொழில்நுட்ப தொடர்பாடலை பெறும் பொழுது இந்த சூழ்நிலையிலையும் நாங்க இந்த இருகட்ட விலைமனு கோரலுக்குள்ளதான் போவோம். அது போலவே நாம கடைசியாக சொல்ல போறோம், இருகட்ட விலைமனு கோரல் தேவைப்படுவது சிறப்பு தன்மையுடைய ஆலோசனை அல்லாத சேவைகளை பெறுகை செய்வதற்கு. சாதாரணமல்ல, சிறப்பு தன்மை உடைய ஆலோசனை அல்லாத சேவையை பெறுவதற்கு. இப்படியான விடயங்களுக்கு நாங்க போக வேண்டிய முறைகள் இருகட்ட விலை மனு கோரல் முறைகளாக இருக்கும். 2 கட்டங்களிலே நாங்க விலை மனுக்களை பெற்று அதனூடாக நாங்க தீர்மானங்களை நிறைவேற்றுவோம். அது அந்த கேள்வி. 7வது கேள்வியை நோக்கி நகர்வோம். 7வது கேள்வி ஆனாபாட் பெருகை நிறுவனத்தினால் தயாரிக்க வேண்டிய பெருகையின் திட்டமிடல்கள் 5 குறிப்பிடுது. நமக்கு தெரிய வேணும், ஒவ்வொரு நிறுவனமும் நாம எங்க இருந்தாலும் சரிதான், அந்த நிறுவனங்கள் அனைத்தினாலும் தயாரிக்க வேண்டிய பெருகை திட்டமிடல்கள் 5 வகையான திட்டமிடல்கள் காணப்படுகின்றன. பெருகையினுடைய திட்டமிடல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய கேள்விதான் அது. பெருகையின் திட்டமிடல்கள். அப்ப 7வது கேள்வி, அதுல ஆனாபாட் பெருகையின் திட்டமிடல்கள். பெருகையின் திட்டமிடல்கள் 5 வகையான பெருகை திட்டமிடல்களை நாங்க விளங்கி இருக்க வேணும். முதலாவது, அந்த நிறுவனத்தினுடைய நடப்பு வருடத்திற்கும் எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்குமான பெருகைகளை எவ்வாறு அந்த பெருகைகளை செய்ய வேண்டும் என்கின்ற விடயம் தொடர்பான திட்டத்தை நாம சொல்லுவோம் விரிவான பெருகை திட்டம் அல்லது பிரதான பெருகை திட்டம் என்று சொல்லுவோம். மாஸ்டர் ப்ரொக்யூர்மென்ட் பிளான் நாம சொல்லுவோம். பிரதான பெருகை திட்டமிடல் சொல்லுவோம். அப்ப எல்லா நிறுவனங்களாலும் தயாரிக்க வேண்டிய திட்டமாக பிரதான பெருகை திட்டம் காணப்படும். அப்ப இந்த பிரதான பெருகை திட்டம் என்பது நன்றாக விளங்கிக் கொள்ள வேணும், இது 3 வருடங்களுக்கான திட்டமிடலாக இருக்கும். பெருகை திட்டம், பிரதான பெருகை திட்டம், இது 3 வருடங்களுக்கான பெருகை திட்டமிடலாக இருக்கும். பொதுவாக
நம்ம எல்லாருக்குமே புரிய வேணும். வரவு செலவு திட்டம் என்பது தயாரிக்கப்படுவது ஒரு ஆண்டுக்காக அல்ல, இந்த வருடத்துக்காகவும் இருக்கும், அடுத்து வருகின்ற 2 வருடங்களுக்கானதாகவும் இருக்கும். பொதுவா அப்படிதான் தயாரிக்குது. ஆனா அடுத்த வருஷத்துக்குரியது ஒரு அடுத்தடுத்த வருடங்களுக்குரிய சும்மா ரஃப்லி எஸ்டிமேட் தான். அது போல ஒரு பெருகையை செய்ய இருக்கின்ற ஒரு ப்ரொக்யூர்மென்ட் என்டிட்டிஸ், பெருகை செய்கின்ற நிறுவனமானது பெருகைகளை செய்வதற்காக அவங்க தயாரிக்க வேண்டிய பெருகைக்கான திட்டமிடல்களிலே மிகவும் முக்கியமான பெருகை திட்டமிடலாக நாங்க பார்க்க போறது மாஸ்டர் ப்ரொக்யூர்மென்ட் பிளான் நம்ம சொல்ல போறோம். அது என்ன மாஸ்டர் ப்ரொக்யூர்மென்ட் பிளான் என்று சொன்னா, 3 வருடங்களுக்கு என்ன பெருகைகளை செய்ய போறாங்க என்ற விடயத்தை அவங்க தயாரித்து அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேணும். இதை நாம சொல்லுவோம் மாஸ்டர் ப்ரொக்யூர்மென்ட் பிளான் என்று சொல்லுவோம். சின்ன ஒரு ஷார்ட் நோட் ஒன்று நான் போட்டுக்கொள்றேன். நடப்பு நிதியாண்டிற்கும் அடுத்து வரும் 2 நிதியாண்டுகளுக்குமாக தயாரிக்கப்படுகின்ற பெருகை திட்டமிடல் இதுவாகும். பெருகை திட்டமிடல் இதுவாகும். இது கட்டாயமாக அந்தந்த அமைச்சினுடைய செயலாளர்களால இது அனுமதிக்கப்பட வேண்டும். ஒரு பெருகையை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஒரு பெருகை திட்டம், குறிப்பாக பிரதான பெருகை திட்டம் என்பது எந்த அமைச்சின் கீழ் நாங்க இருக்கமோ அந்த அமைச்சின் செயலாளராலே இந்த பெருகை திட்டம் அனுமதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பெருகை செய்கின்ற நிறுவனமும் தன்னுடைய பாதீட்டு கட்டமைப்புக்கு ஏற்ப 3 வருடங்களுக்கு செயற்படுத்துவதற்காக திட்டமிடுகின்ற ஒரு பெருகை திட்டமிடலை தான் நாங்க பிரதான பெருகை திட்டமிடல் என்று சொல்லுவோம். அது பின்னர் ஒவ்வொரு நிதியாண்டிலும் மீளாய்வு செய்யப்பட்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தினாலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நாங்க நன்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே இப்படி நாங்க நடப்பு நிதியாண்டிற்கும் அடுத்து வரும் 2 நிதியாண்டுகளுக்குமாக தயாரிக்கப்படுகின்ற பெருகை திட்டமிடல் இதுவாகும். இது நிதியாண்டின் போது, நிதியாண்டால் இப்ப உதாரணம் இந்த வருஷத்துல நாம தயாரிச்சிருப்போம் 2 வருடங்களுக்கான. அப்ப நாம என்ன செய்ய, நிதியாண்டுக்கு வந்து அதை மீளாய்வு செய்யப்பட்டு நிதியாண்டில் மீளாய்வு செய்யப்பட்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால் அனுமதிக்கப்படல் வேண்டும். இதுதான் பிரதான பெருகை திட்டம் நாம சொல்றோம். இரண்டாவது நாம சொல்ல போகின்ற பெருகை திட்டமிடல், இப்ப இது பிரதான பெருகை திட்டமிடல் என்ன, 3 வருடங்களுக்குரியது. இரண்டாவது நாம சொல்ல போறோம் அந்த வருஷத்துக்காக நாங்க முன்மொழிந்திருக்கக்கூடிய வருடாந்த பெருகை திட்டமிடல், முன்மொழியப்பட்ட வருடாந்த பெருகை திட்டமிடலாக இரண்டாவது விடயத்தை நாம சொல்லுவோம். முன்மொழியப்பட்ட வருடாந்த பெருகை திட்டம். முன்மொழியப்பட்ட வருடாந்த பெருகை திட்டம் அப்படி என்ற வார்த்தை நமக்கு எதை குறிக்கும் என்று சொன்னா, நன்றாக புரிஞ்சு அந்த வருஷத்துக்குரியது மட்டும். அப்ப இதை நாம சொல்லுவோம் annual procurement plan நாம சொல்லுவோம். இப்ப இவர் தயாரித்திருக்கக்கூடியது அனுவலுக்கானது மட்டும், annual procurement plan. அதை அவர் தயாரிப்பார், அடுத்ததாக தயாரிக்க வேணும் கட்டாயமாக annual procurement plan அவங்க தயாரித்துக் கொள்வாங்க. முதலாவது மாஸ்டர் ப்ரொக்யூர்மென்ட் பிளான், இரண்டாவதாக அவங்க தயாரிக்க வேண்டியது annual procurement plan. அப்ப annual procurement plan என்பது அந்தந்த நிதியாண்டில அவங்க எப்படியாக பெருகை செயற்பாடுகளை முன்கொண்டு போக போறார்கள் என்பதை காட்டுவதற்காக முன்மொழியப்பட்ட வருடாந்த பெருகை திட்டமானது தொடர்ந்து வரும் நிதியாண்டினுள்
அதாவது அடுத்த வருஷத்துக்கு நாம எதிர்பார்க்கின்ற பெருகை நடவடிக்கைகளை உள்ளடக்கி நாம தயாரிக்கின்ற பாதுகாட்டை தயாரிக்கும் வேளையிலேயே இது சமர்ப்பிக்கப்படல் வேண்டும். அப்ப நாம முன்மொழியப்பட்ட வருடாந்த பெருகை திட்டம் பட்ஜெட்டை தயாரிக்கின்ற போது நாம கொடுத்திருப்போம், இன்ன விடயங்களை நாங்க பெருகை செய்ய இருக்கிறோம், அதனால் இவ்வளவு தொகை எங்களுக்கு ஒதுக்கீடாக தேவைப்படும் என்கின்ற விடயத்தை நாங்க காண்பிப்பதற்காக தயாரிப்பதுதான் annual procurement plan ஆக இருக்கும். இது முன்மொழிவு மட்டும்தான், not detail. அப்ப இதுக்கு அடுத்ததான் நாங்க பார்க்க போறோம் டீடைல் annual procurement plan. அப்ப நான் முதல்ல மாஸ்டர் procurement plan தயாரிப்போம் 3 வருடங்களுக்காக. பிறகு அடுத்த நிதியாண்டில செயற்படுத்துவதற்காக உத்தேசித்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களை உள்ளடக்கியதாக annual procurement plan நாம தயாரிப்போம். அப்புறம் annual procurement plan என்பது முன்மொழியப்பட்ட அடுத்த நிதியாண்டுக்கு நாங்க என்ன பெருகை செய்ய போகின்றோமோ அந்த விடயங்கள் உள்ளடக்கியதாக தயாரிப்பதுதான் இந்த annual procurement plan ஆக இருக்கும். அப்ப முன்மொழியப்பட்ட நிதியாண்டிற்காக தயாரிக்கப்படுகின்ற பெருகை செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளவற்றினை உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற பெருகை திட்டமிடல் இதுவாகும். இது ஒரு வருஷத்துக்கு நாம தயாரிப்பது. இது வரவு செலவு திட்டம் தயாரிக்கின்ற போதே தயாரித்து இதை கொடுத்திருக்க வேண்டும். இது இரண்டாவதான பெருகை திட்டமிடலாக இருக்கும். மூன்றாவது பெருகை திட்டமிடல் நாம சொல்ல போறோம் விரிவான ஆண்டுக்கான பெருகை திட்டமிடல் அப்படின்னு நாம சொல்ல போறோம். அதாவது விரிவான வருடாந்த பெருகை திட்டம்னு நாம சொல்ல போறோம். மூன்றாவது விரிவான வருடாந்த பெருகை திட்டம். இதுலதான் நாம என்ன பெற போறோம், அதாவது நாம சொல்ற டீடைல் annual procurement plan நாம சொல்லுவோம். நாம என்ன பெற போறோம், அது என்ன பெருகை முறையினூடாக நாங்க பெற போறோம், எப்ப பெற போறோம் என்கின்ற சகல விடயங்களையும் இந்த டீடைல் annual procurement plan நாம் உள்ளடக்கி இருப்போம். அதாவது நாங்க பெருகை செய்ய இருக்கின்ற பொருள் என்ன, அந்த பெருகை செய்கின்ற பொருளை நாம எப்போது பெற இருக்கோம், என்ன பெருகை முறை இதுக்கு நாங்க பிரயோகிக்க இருக்கோம், பெருகை தொடர்பான திட்டத்திலே நிறுவனத்தினுடைய உண்மையாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ள நிதி ஒதுக்கீடுகளுக்கான பெருகை திட்டமாக இது இருக்கும். அவர் வரவு செலவு திட்டம் அனுமதிக்கப்பட்ட பிறகு நமக்கு கிடைக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை கொண்டு அந்த பெருகைகள் என்னென்ன நாங்க பெற இருக்கிறோம் என்கின்ற உண்மையான விடயத்தை இங்கு உள்ளடக்குவோம். எல்லா கணக்கீட்டு உத்தியோகத்தர்களும் எல்லா திணைக்கள தலைவர்களும் விரிவான வருடாந்த பெருகை திட்டத்தின் பிரதி ஒன்றை நடைமுறை ஆண்டின் முதல் 2 வாரங்களுக்குள் பிரதம கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதே பிரதம கணக்கீட்டு உத்தியோகத்தர் அனுமதிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அதை என்ன செய்ய போறாங்க என்கின்ற விடயத்தை 2 வாரங்களுக்குள்ளேயே பிரதம கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய கடமைப்பாடு கொண்டவர்களாக அந்த திணைக்களத்தினுடைய தலைவர்கள் காணப்படுவாங்க. எனவே நாம விரிவான பெருகை திட்டமிடல் என்பது நிதியாண்டில் உண்மையாக செயற்படுத்த இருக்கின்ற பெருகை தொடர்பான விடயங்களினை உள்ளடக்கியதாக தயாரிக்கப்படுகின்ற பெருகை திட்டமிடல் இதுவாகும். இது நிதியாண்டின் முதல் 2 வாரங்களினுள்
2 வாரங்களினுள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அனுப்பி வைக்கப்படல் வேண்டும். இது நாம சொல்ற 3வது பெருகை தொடர்பான திட்டமிடல்களிலே வருகின்ற 3வது விடயமாக விரிவான வருடாந்த பெருகை திட்டமிடல் நம்ம சொல்றோம். மற்ற விடயங்களை நாங்க சுருக்கமாக விளங்கி வைத்தால் போதுமானது. அதுதான் நாங்க சொல்ல போறோம் ப்ரிப்பேர்ட் ப்ரொக்யூர்மென்ட் பிளான் நாம சொல்ல போறோம். தயார் நிலை பெருகை திட்டமிடல் நாம சொல்லுவோம். நாங்க என்ன பெருகை செய்ய போறோம் என்பதை காட்டுறதுக்காக தயாரிப்பது தயார் நிலை பெருகை திட்டமிடல் நாம சொல்லுவோம். தயார் நிலை திட்டமிடல், தயார் நிலை பெருகை திட்டம் என்றும் 5வது நாம் சொல்ல போறோம் பெருகை கால அட்டவணை என்று நாம் சொல்ல போறோம். பெருகை கால அட்டவணை. எனவே ஒவ்வொரு திணைக்களத்திலும் 5 வகையான இதை நாம் சொல்லுவோம் பிபிபி, ப்ரிப்பேர்ட் ப்ரொக்யூர்மென்ட் பிளான் நாம் சொல்லுவோம். இதை நாம சொல்லுவோம் பிடிஎஸ், ப்ரொக்யூர்மென்ட் டைம் ஷெட்யூல் நாம சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு திணைக்களத்திலும் பெருகை தொடர்பாக 5 வகையான திட்டமிடல்களை அவங்க தயாரித்து வைக்க வேண்டியதாக இருக்கும். அதுல ஒன்று நாம சொல்றோம் மாஸ்டர் ப்ரொக்யூர்மென்ட் பிளான், 2வது நாம சொல்றோம் annual procurement plan, 3வது நாம சொல்றோம் detail annual procurement plan, 4வது நாம சொல்றோம் prepared procurement plan, 5வது நாம சொல்றோம் பெருகை கால அட்டவணை. இந்த 5 பெருகை திட்டமிடல்களையும் எல்லா நிறுவனங்களும் தன்வசம் வைத்திருக்க வேண்டியது ஒரு நிதியாண்டை தொடங்குவதற்கு முன்பும் நிதியாண்டு தொடங்கிய பின்னரும் இந்த பெருகை திட்டமிடல்களின் அடிப்படையிலே தான் எல்லா திணைக்களங்களுடைய பெருகைகளும் இடம்பெறல் வேண்டும். இதான் பெருகை தொடர்பான திட்டமிடல்களாக இருக்கு. ஆவன்னா கேள்வி. விலை மனு பிணை பொறுப்பு பெறப்படும் முறைகள் 3 குறிப்பிடுக. நமக்கு விளங்கணும் ஒரு பெருகையோடு சம்பந்தப்பட்ட வகையில நாங்க பிணைகள் 3 முக்கியமான பிணைகளை நாங்க பெற்றுக்கொள்வோம். சில வேளைகள்ல 4 பிணைகளையும் பெற்றுக்கொள்வது உண்டு. இருந்தாலும் 3 முக்கியமான பிணைகள் காணப்படுது. ஆவன்னா கேள்வி. விலை மனு பிணை தொடர்பான விடயங்கள் நான் பார்க்க போறோம். கேள்வி ஒரு பெருகையோடு சம்பந்தப்பட்ட வகையிலே பிணை பொறுப்பு பெறப்படும் 3 முறைகளை குறிப்பிடுக. அப்ப நாங்க பிணை முறை சம்பந்தமாக ஒரு பெருகையோடு ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கோடு சம்பந்தப்படுகின்ற பிணைகள், முக்கியமான பிணைகள் 3 பிணைகள் காணப்படுகின்றன. ஒன்றை நாம சொல்லுவோம், இது கேள்வி உரியதில்லை, இது அடுத்த விடயத்தை இதை தெரிந்து கொண்ட பிறகு கேள்விக்குள்ள போகும். அப்ப பிணைகள், பிணை பொறுப்பின் வகைகள், பிணை பொறுப்பின் வகைகள் நாங்க முக்கியமான 3 பிணைகளை பார்க்க. ஒன்று விலை மனு பிணை முறி. விலை மனு பிணை முறி அது என்ன, ஏது, அது ஏன் பெருகம் என்கின்ற டீட்டெயில நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்ப அந்த கேள்வி பொதுவாக எல்லா பரீட்சைகளுக்குமே வருகின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றபடியினால. 2வது செயற்படுத்தல் பிணைமுறி. அது என்ன, ஏது, எத்தனை வீதம், எப்படி என்கின்ற விடயங்களை பற்றி பார்க்க போறோம். அது போல நாங்க கான்ட்ராக்டிலே 50 மில்லியனுக்கு மேற்பட்ட கான்ட்ராக்டுகள் வருகின்ற போது 20%, 50 மில்லியனுக்கு உட்பட்ட கான்ட்ராக்டுகளுக்கு நாங்க எக்ரிமெண்ட் ஆகின்ற போது 30% முற்பணம் கொடுக்கலாம். அப்படி முற்பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா முற்பண பிணைமுறி, முற்பண பிணைமுறி என்கின்ற ஒன்றை பெற்றுக்கொண்டுதான் அப்படியான கான்ட்ராக்டர்ஸுக்கு நாம முற்பணம் கொடுப்போம். நான் ஏற்கனவே சமுதாயம் சார் அமைப்பு, பெருகையில் சமுதாயம் சார் அமைப்பு தொடர்பான விடயங்களை நாங்க நேற்றைய வகுப்பு கதைக்கின்ற போது உங்களுக்கு சொல்லி தந்தனா, ஒரு சமுதாயம் சார் அமைப்பாக இருக்கக்கூடிய 10 அமைப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அந்த அமைப்புகளுக்கு முற்பணம் வழங்குவதற்கு 30% அல்லது 2 லட்சம் ரூபாய், இதுல எது குறைந்ததோ அந்த தொகையை நாங்க
முற்பட பிணை முறியாக நாம கொடுக்கலாம், முற்பணமாக கொடுக்கலாம். பிணை முறி இன்றி என்று சொன்னேன். அந்த அமைப்புகளுக்கு மாத்திரம் நாங்க முற்பணம் கொடுக்கின்ற போது பிணைகள் பெற்றுக்கொள்ளாமலேயே, அதற்கான பிணை முறிகள் பெற்றுக்கொள்ளாமலேயே முற்பணத்தை கொடுக்கலாம் என்று சொன்னோம். ஆனால் இங்க நாம கதைப்பது அந்த சமுதாயம் சார் அமைப்பு அல்லாமல் இதர கண்ட்ராக்டர்ஸ், அவங்களுக்கு நாங்க இது முற்பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முற்பண பிணைமுறை பெறாமல் கொடுக்க இயலும். அது போலவே பிடிகாசுக்கான பிணைமுறை, பிடிகாசிற்கான பிணைமுறை, இப்ப ஒப்பந்தம் செய்து வேலை செய்து கொண்ட பிறகு அப்படியான பிணைகள் நிறுத்தி வைத்தல் பணம் ஒன்று, ரிட்டென்ஷன் மணி ஒன்று நான் வைத்திருப்போம். அப்படி ஒரு ரிட்டென்ஷன் மணியை நான் வைத்திருப்பமாக இருந்தால், அப்படியானவர்கள் அந்த ரிட்டென்ஷன் மணியை தங்களுக்கு தருமாறு கோருகின்ற பொழுது நாங்க அதை உரிய காலம் வரையில் வைத்திருக்க வேண்டும் என்ற தேவைப்பாடு கிடையாது. அதனுடைய 50% இருக்கின்ற அந்த பிடிகாசினை விடுவிப்பதற்கு பிணை ஒன்றை பெற்றுக்கொண்டே நாங்கள் அவற்றை விடுவிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பும் நமக்கு இருக்கிறது. எனவே ஒரு பிணை வகைகளிலே நாங்க 4 பிணைகள் இருக்குது. இதுல பொதுவாக நமக்கு வருகின்ற விடயம் அந்த விலைமனு பிணை முறையும் செயற்படுத்தல் பிணை முறையும். இந்த விலைமனு பிணை முறையாக இருந்தாலும் செயற்படுத்தல் பிணை முறையாக இருந்தாலும் அது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதுதான் கேள்வி. கேள்வி என்னென்று சொன்னா, விலைமனு பிணை பொறுப்போ பெறப்படும் முறைகள் 3 குறிப்பிடுக. ஒரு விலைமனு பிணை பொறுப்பு பெறப்படும் முறைகள். அப்ப பிணை பிணை பெறப்படும் முறைகள். அப்ப பிணைய நாம என்னென்ன முறை, இதுதான் கேள்வி. ஆவண்ணா கேள்வி இதுதான் நம்முடைய கேள்வி. பேப்பர்ல இருக்கக்கூடிய ஆவண்ணா கேள்வி, என்னென்ன முறைகள்ல நாங்க பிணைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று, நாம பிணையை பெற்றுக்கொள்றதுக்கு சொல்லலாம், பெருகை செய்கின்ற நிறுவனத்துல பண வைப்பை செய்யுங்க அப்படின்னு நாம சொல்லலாம். அதாவது நாங்க எந்த ஒர்க்குக்கு நாங்க கோட்டேஷனை அல்லது பிட்ட கோல் பண்ணி இருக்கமோ, அவர் அந்த குறிப்பிட்ட எந்த திணைக்களத்தினால் அந்த விலைமனு கோரல் செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த திணைக்களத்திற்கு சென்று தன்னுடைய பணத்தை வைப்பு செய்து அந்த பிணையை அவர் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப விலைமனு பிணை முறை பெற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு வழிதான் பண வைப்பு முறை. பணத்தை வைப்பு செய்து அவர் அந்த பிணையை பெற்றுக்கொள்ளலாம். அதனால அப்படி பணத்தை வைப்பு செய்து பிணையை பெற்றுக்கொள்றதுக்கு பெரும்பாலான கண்ட்ராக்டர்ஸ் விரும்புறது இல்லை. ஏனென்றால் அவங்களுக்கு ஒரு திரவ தொடர்பான திரவ தேர்வு, லிக்விடிட்டி பிரச்சனையோட அவங்களுக்கு உருவாக பார்க்கும். எனவே அப்படியான ஒப்பந்த செயற்பாடுகளின் போது ஒப்பந்தக்காரர்களுக்கு அந்த பண பிரச்சனை ஏற்படும் என்கின்றபடியினாலே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நிதி நிறுவனங்களிடம் சென்று அதற்கான உத்தரவாதங்களை சமர்ப்பிப்பதற்கு முயற்சிப்பாங்க. எனவே நாம சொல்ல போறோம் நிதி கம்பெனிகளின் உத்தரவாதம். அப்ப நிதி கம்பெனிகளின் உத்தரவாதத்தை அவங்க நமக்கு சமர்ப்பிக்கலாம். ஏதாவது வங்கி அல்லது காப்புறுதி நிறுவனம் இவற்றினுடைய அந்த உத்தரவாதங்களை நமக்கு சமர்ப்பித்தும் இந்த பிணை முறையை அவங்க சமர்ப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலதிகமாக இருப்பதுதான் அந்த பிணைக்கான டிக்ளரேஷன் ஃபார்ம். அதாவது பொண்டை டிக்ளேர் பண்றதுக்கு அங்க படிவம் இருக்குது. அதே பிட்டில அந்த பொண்டுக்குரிய டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை அவங்க நிரப்பியும் அந்த உத்தரவாதத்தோடு பிணை முறைக்கான உத்தரவாத படிவம் என்று நாம சொல்லுவோம். அதாவது விலைமனு பிரகடன படிவம் என்று நாம் அதை சொல்லுவோம். விலைமனு பிணைக்கான பிரகடன படிவம், பிரகடனம் அதை அவங்க செய்யலாம். இப்ப சாதாரணமா நாம யோசிக்கலாம், என்ன காசு வைக்க தேவையில்லை, நிதி கம்பெனி உத்தரவாதம் இல்லை, ஈஸியை விலைமனு பிணை பிரகடனம் அந்த டிக்ளரேஷன் மட்டும்தானே செய்ய போறாங்க அப்படின்னு நாம யோசிக்கலாம். ஆனா உண்மை அப்படி ஒரு விலைமனு பிணை முறையை சமர்ப்பிப்பது அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய 2ஐ விட ஒரு பாரிய பிரச்சனையாகவும் அமைவது உண்டு. ஏனென்று சொன்னால், பணத்தை வைத்தால் அதோடைய அவருக்கு முடிஞ்சு போயிடும். அந்த பிட்டுக்குள்ள அவர் போக முடியாமல் போனாலோ அல்லது அந்த பணத்தை இழப்பதால் அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு பெரிய அளவில் நிதி பிரச்சனை ஏற்பட போவதில்லை. அதுபோல நிதி கம்பெனியுடைய உத்தரவாதங்களை பெற்றுக்கொண்டு
அவ்வாறான பெருகைகளுக்குள் சென்று அவற்றில் ஏதாவது விட்ரோ பண்ணுவதால் இழப்பு ஏற்பட்டா கூட அது கூட பிரச்சனை. ஆனால் ஒரு விலைமனு பிரகடனத்தை செய்து, விலைமனு பிணைக்கான பிரகடனம் செய்து அதிலிருந்து அவர் தவறிழைப்பாராக இருந்தால் அவர் தவறிழைத்தோர் பட்டியலில் பிளாக்லிஸ்ட் அவரை நாம் இணைப்போம். அதனால் அந்த கம்பெனிக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் பெரிய அளவிலான இழப்புகளாக இருக்கும். எதிர்காலத்தில் அவர் பிணைய விலை மனுவை சமர்ப்பிக்க முடியாத சூழ்நிலை கூட நமக்கு ஏற்பட்டு போயிடலாம். எனவே ஒரு பிணை சம்பந்தமாக விலை மனுக்களை சமர்ப்பிப்பதற்கான பிணைகள் சமர்ப்பிக்கப்படுகின்ற முறைகள் சம்பந்தமாக 3 முறைகளை நாம சொல்றோம். ஒன்று பண வைப்பு செய்யலாம், அல்லது நிதி கம்பெனிகளுடைய உத்தரவாதங்களை பெற்றுத்தரலாம், அல்லது விலை மனுவுக்கான பிரகடனத்தை பிணைக்கான பிரகடனத்தை செய்யலாம். அதுதான் கேள்வி. என்னென்ன முறைகளில் இந்த விலை மனு பிணை முறை நமக்கு சமர்ப்பிக்கப்படும்? உங்களோட மனதுக்குள்ள சிலருக்கு கேள்வி எழக்கூடும். என்ன விலை மனு பிணை முறை என்ற என்ன, ஏன் அதை பெற வேணும், எவ்வளவு பெற வேணும், இந்த கேள்விகளை எழக்கூடும். அது அடுத்து வரக்கூடிய கேள்விகளே நமக்கு இருக்குது. அதனால அதை தவிர்த்துட்டு நமக்கு பிணைகளிலே பல பிணைகள் காணப்படுகின்றன. அப்படியான பிணைகளை சமர்ப்பிப்பதற்குரிய வழிகளாக 3 வழிகள் காணப்படுகின்றன. ஒன்று பண வைப்பு செய்யலாம், அல்லது நிதி கம்பெனியோட உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது விலை மனு பிணை பிரகடனத்தை அவங்க சமர்ப்பிக்கலாம் என்கின்ற விடயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். நான் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த விலைமனு பிணைக்கான பிரகடன படிவம் என்றதுக்கு ஜெனரல் அப்படின்ற நம்பர் எதுவும் இருக்குமா? இல்லை, அந்த அந்த பிட்டை நாம அந்த அது ஒரு கான்ட்ராக்ட் நாம எடுத்துட்டோம்டா அந்த விலை மனுவை அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு போய் நாம பர்ச்சேஸ் பண்ணுவோம். பிட் ஃபார்ம், அந்த ஃபார்முக்குள்ள இது இருக்கும். பாண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதைத்தான் நிரப்பி கொடுக்குது. அது ஆனா கேள்வி. ஆவண்ணா கேள்வி. வரைவு ஒப்பந்தம் ஒன்றில் குறிப்பிட வேண்டிய விடயங்கள் 3 குறிப்பிடுக. வரைவு ஒப்பந்தம் என்றால் நாங்க ஒரு ஒப்பந்தத்தை செய்ய போறோம். ஒரு ஒரு பாடசாலைக்கு தேவையான அல்லது உங்களுடைய நிறுவனத்துக்கு தேவையான ஒரு கட்டடத்தை கட்ட போறீங்க. அதுக்கு விலை மனு கோரல் செய்து தெரிவு செஞ்சிட்டீங்க ஒருத்தர். அதுக்கப்புறம் ஒப்பந்தம் ஒன்று போறீங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு போகின்ற போது அந்த ஒப்பந்தத்தில பல விடயங்கள் உள்ளடக்கும், பல நிபந்தனைகள் உள்ளடக்கும். அந்த நிபந்தனைகள் அனைத்தினதும் சாராம்சத்தை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் 3 முக்கியமான விடயங்களை தான் அந்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே நமக்கு சுட்டி காட்டும். நாம 10-15 க்ளோஸை உள்ளுக்கு சேர்க்கலாம். ஆனால் நாம சேர்க்கின்ற எல்லா விடயங்களும் நமக்கு உணர்த்த வருகின்ற செய்திகள் 3. ஒன்று, அவர் என்ன செய்ய வேணும், இந்த 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 பெருகையினுடைய நோக்கெல்லை என்ன, ஸ்கோப் என்ன, பொருள் தாரதா, வேலையை செய்தாரதா, சேவையை தாரதா, பொருள் தாரண்டா என்ன பொருள், எத்தனை பொருள், என்ன தரம், எங்க தாரது. அப்ப அந்த விடயங்கள் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கும். அது அந்த பெருகை தொடர்பான நோக்கெல்லையாக இருக்கும். ஸ்கோப் ஆஃப் த ப்ரொக்யூர்மென்ட், எந்த நோக்கத்துக்காக அந்த பெருகை செய்யப்படுகிறது என்கின்ற விடயம் அந்த ஒப்பந்த நிபந்தனைகளுக்குள் உள்ளடக்கப்படும். இரண்டாவது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றினால் அந்த நிறைவேற்றிய வழங்குனருடைய பொறுப்பும் உரிமையும் என்ன என்பதும், அவ்வாறு அந்த வேலையை உரிய காலத்துக்குள் நிறைவுறுத்துகின்ற அந்த வழங்குனருக்கு அந்த வேலையை சேவையை பெற்றுக்கொள்கின்ற அரசாங்க நிறுவனத்தினுடைய பொறுப்புகளும் உரிமைகளும் என்ன என்கின்ற இந்த 3 விடயங்களை உள்ளடக்கியதுதான் நாங்க சொல்ல போகின்ற ஒரு வரைவு ஒப்பந்தத்தினுடைய உள்ளடக்கமாக இருக்கு. அப்ப ஒரு வரைவு ஒப்பந்தம் என்பது நாங்க மொத்தமாக உள்ளடக்க போகின்ற ஒப்பந்தங்களுக்குள்ளே இருக்கின்ற விடயங்கள் நாங்க பார்ப்போமாக இருந்தால் 3 முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஒன்று, அந்த விலை மனு தொடர்பான ஸ்கோப், அதனுடைய நோக்கெல்லை சொல்லப்பட்டிருக்க வேண்டும். 2, அப்படியான விலை மனு நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதிலே என்ன பொறுப்புகளும் கடமைகளும் அந்த விலை மனுதாரருக்கு இருக்கின்றது என்பதையும், அந்த நோக்கெல்லை நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதுக்கான கடமைகள் எப்படி அந்த நிறுவனத்துக்கு காணப்படுகிறது என்பதையும் பற்றி கதைப்பதுதான் இந்த ஒப்பந்தம் தொடர்பான உள்ளடக்கமாக காணப்பட போகும். எனவே நாம ஒப்பந்த நிபந்தனைகள் உள்ளடக்கங்களாக 3 நாம் சொல்ல போறோம். ஒன்று சொல்ல போறோம்
பெருகையின் நோக்கெல்லை இரண்டாவது சொல்ல போறோம் வழங்குனர் அல்லது ஒப்பந்தக்காரரின் கடமையும் பொறுப்புகளும். அப்ப இங்க அவரை ஒப்ளிகேஷன் என்ன, அவர் என்ன கடப்பாட்டுக்கு உட்பட்டிருக்கார், கடமையும் உரிமைகளும். அவரை நான் சொல்ற கடமை என்பது ஒப்ளிகேஷன், என்ன கடப்பாடு, அவர் எந்த விடயத்தை செய்தா அவர் என்னென்ன விடயம் செய்ய வேணும் என்பதும், அப்படி செய்தா அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை பற்றி நாம் சொல்ல வேணும். அது போல பெருகை நிறுவனத்தின் கடமையும் உரிமைகளும், இந்த 3 விடயங்களை உள்ளடக்கியதாக நாங்க ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை பலவாறாக பிரித்து கொண்டு போவோம். பொருளை எப்போது தர வேணும், எவ்வளவு காலத்துக்குள்ள தர வேணும், எங்க தர வேணும், அதுக்காக ஆஃப்டர் சேல் சேவிஸ் என்ன மாதிரி இருக்குது, அப்படி தந்தா அவருக்கு என்ன மாதிரி கொடுப்பனவு, அவர் அப்படி தருவதில் காலம் தாமதித்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு தொகை அறவிடுறது, நாம உரிய காலத்துல கொடுப்பனவு கொடுக்கலன்னு அதுக்கு எப்படி நாம அவருக்கு அந்த தண்ட பணத்தை சேர்த்து கொடுக்குது, நம்மட கடமை என்ன என்கின்ற முழு விவரங்களை உள்ளடக்கியதாக இந்த பெருகைக்கான ஒப்பந்த வரைவு மேற்கொள்ளப்படும். அவை அனைத்தும் இந்த 3 விடயங்களை உள்ளடக்கியதான அம்சமாகவே காணப்படும். அதுதான் ஒரு பெருகைக்கான வரைவு மதிப்பீட்டினுடைய உள்ளடக்கங்களாக நாங்க பார்த்துக் கொள்றோம். அது ஈனா கேள்வி. விலை மனுப்பினை பொறுப்பு பெறப்படும் முறைகள் 3 குறிப்பிடுக. ஒப்பந்த வகைகள் 5 பெயரிடுக. நான் மாறி போயிட்டேன், என்ன 8ஆம் கேள்விக்குள்ள போயிட்டேன், சாரி. நீங்கள் சொல்லுவோம் இல்லையே, விலை மனுப்பினை பொறுப்பு பெறப்படும் முறைகள் 3 குறிப்பிடுக. அதுக்கு பிறகு இருக்குது ஒப்பந்த வகைகள் 5 பெயரிடுக. அப்ப நான் மாறி அது என்ன 8ஆம் கேள்விக்குள்ள போயிட்டேன். அப்ப இந்த பிறகு பார்த்துக் கொள்வோம். ஆவன்னா 7ஆவதுல ஈனாக்கு போறது பதிலாக 8ஆவதுல ஈனாக்கு போயிட்டேன். இப்ப 7ஆவதுல ஈனா கேள்வி ஒப்பந்த வகைகள் 5 பெயரிடுக. ஒப்பந்த வகைகள் ஒப்பந்தத்துல என்னென்ன வகையான ஒப்பந்தங்கள் காணப்படுகின்றது அப்படி என்கின்ற விஷயம். அப்ப ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் 5 வகையான ஒப்பந்தங்கள் பெருகை செயற்பாடுகளே காணப்படுது. ஒரு ஒப்பந்தம் நாம வேலையை செய்து முடிச்சதுக்கு பிறகு மெஷர் பண்ணி நாம பேமெண்ட் செய்வோம். மெஷர் அண்ட் பேமெண்ட் நாம சொல்லுவோம். மெஷர் அண்ட் பேமெண்ட் சொன்னா அளந்து கொடுப்பனும் செய்யுது. உதாரணத்துக்கு இப்ப நமக்கு தெரியும், நம்ம பிராந்தியங்கள்ல நாங்க ரோட்டு வேலைகளை செய்வாங்க. அப்ப ஏற்கனவே இவ்வளவு ரோட்டை இத்தனை அகலத்துல இவ்வளவு நீளத்துல நீங்க வீதி அமைக்க வேணும் என்று சொல்லி இருப்போம். அவர் அதன்படி சில வேலைகளை செய்திருக்கலாம் அல்லது செய்யாம இருக்கலாம், குறையலாம் கூடலாம். எனவே நாம என்ன செய்வோம் என்றால் அவர் வேலையை செய்து முடிச்சதுக்கு பிறகு அதை அளந்து அதற்குரிய பேமெண்ட்டை மட்டும் கொடுப்பனவு செய்வோம். அதை நாம சொல்றது அளந்து பணம் செலுத்தும் ஒப்பந்தம் நாம சொல்றது. அளந்து பணம் செலுத்தும் ஒப்பந்தம், அளந்து பணம் செலுத்தும் ஒப்பந்தம். இது மெஷர் அண்ட் பே நாம சொல்லுவோம். மெஷர் அண்ட் பே என்கின்ற முறை. நாங்க மெஷர் பண்ணி அதுக்கு பிறகுதான் பேமெண்ட் செய்வோம். இது நாம சொல்றது மெஷர் அண்ட் பேமெண்ட் மெத்தட் நாம சொல்றோம். குறிப்பாக பெரும்பாலான பெருகைகள்ல இந்த மெஷர் அண்ட் பேமெண்ட் முறையை நான் பார்க்கலாம். அவங்க அளந்து அந்த கொடுப்பனவுகளை செய்திருப்பாங்க. இது மெஷர் அண்ட் பேன்னு நாம சொல்றோம். இரண்டாவது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்ப இருக்கக்கூடிய காலம் நாம டெலிவரி பண்ணது பிறகு பெய்ட் ஆன் டெலிவரி ஆன் பேமெண்ட். நம்ம வீட்டை சாமான் வந்தா தான் பேமெண்ட்டை செய்வோம். அப்ப பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு இது பொருளுக்கும் மேலுக்கு இருக்கிறது கட்டுமானத்துக்கு. ரெண்டாவது நாம் சொல்ல போறது பொருளை விநியோகிச்சா பணம் செலுத்துவோம்னு சொல்லும், பெய்ட் ஆன் டெலிவரி.
அப்ப விநியோகித்ததும் பணம் செலுத்தும் முறை. விநியோகித்ததும் பணம் செலுத்தும் முறை. பெரும்பாலும் நாம ஆன்லைன்ல செய்கின்ற உடன்பாடெல்லாம் இந்த முறையைத்தான் நாங்க பின்பற்றோம். காரணம் என்னன்னு சொன்னா, சாமான பொறுத்த வரைக்கும் அது வந்து சேர்ந்ததுக்கு பிறகு பேமெண்ட் செய்யறதுல நமக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனபடியினால நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா, அப்படியான சந்தர்ப்பத்திலே பெய்ட் ஆன் டெலிவரி முறையை நான் பின்பற்றோம். பெய்ட் ஆன் டெலிவரி, இந்த முறை நாங்க பேமெண்ட் செய்வோம். இது ஒப்பந்தம் தொடர்பாக இருக்கின்ற 3வது முறையாக நாம சொல்றோம். அதுபோல சில பெறுகைகளை நாம செய்வதற்கு அந்த பெறுகையிலே தனித்தனியாக அவற்றை அளக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படியானவற்றுக்கு தனியான வீதங்களை நாம கண்டறிவது சிக்கலாக இருக்கும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டாம், மொத்தமாக்கி பேமெண்ட் செய்யும். உதாரணத்துக்கு ஒரு வீதி அமைக்க வேண்டும் என்று சொன்னா அந்த இடத்திலே சைட் கிளியரன்ஸ் செய்ய வேண்டியிருக்கும். அந்த சைட்டை கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப சில வேளைகள்ல சில இடத்துல மண் போட வேண்டி வரலாம். சில வேளைகள் அக்ரிகோல்ட் டெப்ரிஷை வந்து அகற்ற வேண்டி வரலாம். சில இடங்கள் அப்படியான விடயங்கள் வரும். ஆனால் தனித்தனியாக நாங்கள் அதை மெஷர் பண்ணே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படியான சூழ்நிலை நாம சொல்றது, அப்படியான ஒப்பந்தங்களை நாம சொல்றது குவியல் முறை ஒப்பந்தம் என்று சொல்லுவோம். குவியல் முறை ஒப்பந்தம் என்று சொல்லுவோம். குவியல் முறை ஒப்பந்தம் என்பது லம்சம் அடிப்படையில் நாம பேமெண்ட் செய்வதை நாம் சொல்றோம். குவியல் முறை குவியல் முறை ஒப்பந்தம். லம்சம், இப்படியான முறையில் நாங்கள் ஒப்பந்தங்களை செய்து கொள்வோம். இது 3வது முறை. மற்றும் ஒரு முறை இருக்குது. இந்த பெறுகை தொடர்பான முறையிலே ஒப்பந்தம் செய்கின்ற போது நாங்க சொல்லக்கூடிய 4வது முறை, நாம் ஒப்பந்தத்தை 2 தரப்பாரும் செய்வோம். நிபந்தனைகள் உள்ளடக்கி, அந்த நிபந்தனைகள் முழுவதையும் உள்ளடக்கியதாக ஒரு 1 மினிட் பொறுத்துக்கொள்ளுங்க, ஒரு கோல் ஒன்று வருது, ஆன்சர் பண்ணிட்டு வரோம். ஓகே, எனவே நாங்க அப்படியானது நாம் சொல்றது உடன்படிக்கை முறை என்று சொல்லுவோம். அப்ப நாம அதை சொல்றது சட்டக உடன்படிக்கை முறை. அப்ப இது வந்து நாங்க 2 தரப்பாருமே ஒப்பந்தத்தை செய்து அந்த ஒப்பந்தத்துக்குள்ள எக்ரிமெண்ட்டுக்குள்ள போயிட்டு நாம பேமெண்ட்டுக்கு ஒத்துக்கொள்ளுகின்ற ஒப்பந்த முறையை நாம் சொல்ல போறோம். ஃப்ரேம்வொர்க் எக்ரிமெண்ட். ஃப்ரேம்வொர்க் எக்ரிமெண்ட் என்கின்ற முறையில நாங்க பெறுகையிலே ஒப்பந்தம் செய்கின்ற ஒரு 4வது முறையாக நாங்க பார்க்கிறோம். 5வது கடைசியுமான பெறுகை தொடர்பான ஒப்பந்த முறை நமக்கு 5வதாக காணப்படுவது அவரை பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நாம அவருக்கு பேமெண்ட் செய்யறது. செயலாற்றுகை அடிப்படையாக கொண்ட ஒப்பந்தம். நீங்க அவர் என்ன செயலாற்றுகை செய்கிறாரோ அதன் பிரகாரம் நாம செய்வது. அப்பதான் நாம சொல்றது செயலாற்றுகை ஒப்பந்த முறை. இப்படியாக 5 முறைகளிலே நாங்க பெறுகைகளில் ஒப்பந்தங்களை செய்து கொள்ள முடியும். ஏதாவது கேட்க இருந்தா
ஒப்பந்தங்கள், அதாவது நாங்க ப்ரொக்யூமெண்ட்லே அரசாங்கம் ஒரு பொருளை, ஒரு சேவை, ஒரு கட்டுமான வேலையை பெறுகின்ற போது 5 மெத்தடுக்குள்ள போவாங்க. ஒன்று மெஷர் அண்ட் பேமெண்ட், அல்லது பெய்ட் ஆன் டெலிவரி, ஃப்ரேம் ஒர்க் எக்ரிமெண்ட், லம்சம், அல்லது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் எக்ரிமெண்ட் நாம சொல்லுவோம். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் 5வது முறையாக நாம சொல்றது பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நாம செய்ய போகின்ற முறை. பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் எக்ரிமெண்ட். ரைட். ஒரு 5 நிமிட ஷோர்ட் பிரேக்கு பிறகு நாங்க மீண்டும் தொடர்பு கொள்வோம். 5 நிமிடத்தில் நாங்கள்
மீண்டும் இணைந்து கொள்ளும் நாம என்ன கேள்வி. விலை மனுதாரர் ஒருவர் தகுதியற்றவராக கருதப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் 3 பேர். நமக்கு தெரியும் ஒரு விலை மனுதாரர் தகுதி உடையவராக இருக்க வேண்டும். அவர் விலை மனுதாரர் எப்போது தகுதியற்றவராக கருதப்படுவார் என்று சொன்னா, ஒன்று அவர் விலை மனுவினை சமர்ப்பிக்கின்ற பொழுது அந்த விலை மனுதாரர் கட்டாயமாக தான் ஒரு விலை மனுவை மாத்திரமே சமர்ப்பிக்க வேண்டிய கடப்பாடு கொண்டவராக இருப்பார். அப்படி ஒரு விலை மனுதாரர் ஒன்றுக்கும் மேற்பட்ட விலை மனுக்களை சமர்ப்பிப்பாராக இருந்தால் அவர் தகுதியற்றவராக மாறுவார். ஏன்? ஒரு தடவையில ஒருத்தர் ஒரு விலை மனுவுக்கு மேலே சமர்ப்பிக்கின்ற பொழுது அவர் ஒன்றில் அதிகமாகவும் ஒன்றில் குறைவாகவும் அவரே இட்டு அந்த விலை மனுவினை சமர்ப்பிப்பாராக இருந்தால் நாம தெரிவு சுதந்திரம் இல்லாமல் போயிருமே. எனவேதான் ஒரு விலை மனுவினை சமர்ப்பிக்கின்ற பொழுது கட்டாயமாக ஒரு விலை மனுவினை மாத்திரம்தான் அவர் சமர்ப்பிக்க வேண்டிய கடப்பாடு கொண்டவராக இருப்பார். எனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட விலை மனுக்களை சமர்ப்பிக்கின்ற ஒரு விலை மனுதாரர் நாம சொல்லுவோம் ஒரு தகுதியற்ற விலை மனுவுக்கு சமர்ப்பிப்பதற்கு தகுதியற்ற ஒரு விலை மனுதாரராக நாம கருத்தில் எடுத்துக்கொள்வோம். இது ஒரு சந்தர்ப்பம். ஒன்று. இரண்டாவது, அவ்வாறான விலை மனுவினை சமர்ப்பிக்கின்ற பொழுது அந்த விலை சமர்ப்பித்த விலை மனுதாரர் கூட்டு சதி முயற்சியில ஈடுபடுவாராக இருந்தால் அவரும் இன்னொருவரும் இணைந்து ஏதாவது பெருகையிலே தடை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு கூட்டு சதியிலே ஈடுபடுவாராக இருந்தால் அப்படியான ஒரு விலை மனுதாரரும் தகுதியற்றவராக கருதப்படுவார். அதுபோல ஒரு விலை மனுதாரர் பிழை செய்ததன் காரணமாக கருப்பு பட்டியலிலே இணைக்கப்பட்டிருப்பாராக இருந்தால் ஒரு ஒப்பந்தக்காரரோ ஒரு விநியோகக்காரரோ அல்ல ஒரு சேவை வழங்குனரோ கருப்பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு நபராக இருப்பாராக இருந்தால் பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்டவராக இருந்தால் அவரும் தகுதியற்றவராக இருப்பார். எனவே நாம சுருக்கமா சொன்னா ஒரு விலை மனுதாரரை நாங்கள் தகுதியற்றவராக கருதுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. பிரதானமான சந்தர்ப்பங்களாக 3ஐ நாம் சொல்றோம். ஒன்று, அவர் பிளாக் லிஸ்ட்ல கருப்பட்டியல் இணைக்கப்பட்டிருந்தால் அவர் நாம தகுதியற்றவராக சொல்லுவோம். இரண்டாவது, கூட்டு முயற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட விலை மனுக்களை சமர்ப்பித்திருப்பாராக இருந்தால் அப்படியான சூழ்நிலையிலேயே நாம் அவர் தகுதியற்றவராக கருதி கொள்வோம். அது போலவே நாங்க 3ஆவது சொல்ல போறோம், சில ஒப்பந்தக்காரர்கள் ஒரு கேள்வி நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக காட்டுகின்ற அக்கறையும் கேள்வி நடைமுறை விலை மனுவில் சேர்த்த சமர்ப்பித்த பிறகு தெரிவு செய்யப்பட்ட பின்னர் காட்டுகின்ற அக்கறையிலும் வேறுபாடு காணப்படுமாக இருந்தால் அதை நாம சொல்லுவோம் அக்கறை முரண்பாடு என்று சொல்லுவோம். அப்படி ஒரு அக்கறை முரண்பாடு காணப்படுகின்ற இந்த 3 சூழ்நிலைகளிலும் நாங்க சொல்ல போறோம் சட்ட விரோதமான ஒரு வழங்குனராக அவரை கருதப்படும். அப்ப ஒரு தகுதியற்றவராக கருதப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஒரு விலை மனுதார் 3 சந்தர்ப்பங்கள் நாங்க சொல்ல போறோம். தகுதியற்றவராகுவதற்கு நிபந்தனைகள். தகுதியற்றவராக கருதப்படும் சூழ்நிலைகள். எப்போது ஒரு வழங்குனர் அல்லது ஒப்பந்தக்காரர் தகுதியற்றவராக கருதப்படுவாராக இருப்பார்? ஒன்று சொல்றோம், கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள ஒப்பந்தக்காரர். இது நான்கு கருப்பு பட்டியல்ல இணைக்கதில்லை. ஏதாவது தவறு இழைக்கின்ற ஒரு ஒப்பந்தக்காரரை உடனடியாக தேசிய பெருகை ஆணைக்குழுவுக்கு நாங்க இவர் என்னென்ன தவறை இழைத்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்லுவோம். அதன் பிறகு அந்த தேசிய பெருகை ஆணைக்குழு அந்த ஒப்பந்தக்காருடைய பெயரை குறிப்பிட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இவங்க தகுதியற்றவர், கருவுப்பட்டியல் இணைக்கப்பட்டுள்ளார் என்கின்ற செய்தியை சொல்லுவோம். அப்படியான கருவுப்பட்டியல் இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஒப்பந்தக்காரரை அல்லது ஒரு வழங்குனரை நாம சொல்ல போறோம் தகுதியற்ற வழங்குனராக நாம் கருத போறோம். அது முதலாவது சந்தர்ப்பம்.
இரண்டாவது சந்தர்ப்பம், ஒரு தகுதியற்ற ஒரு வளங்குன்றாக கருதப்படுவதற்கான இரண்டாவது சந்தர்ப்பம் நாம் சொல்ல போறோம். ஒன்றிற்கு மேற்பட்ட விலை மனுக்களினை தனியாகவோ அல்லது கூட்டு முயற்சியினூடாகவோ சமர்ப்பித்தல். தனியாகவோ அல்லது கூட்டு முயற்சியினூடாகவோ ஒன்றுக்கு மேற்பட்ட விலை மனுக்களை சமர்ப்பித்திருப்பார்களாக இருந்தால் அப்படியான நபரும் தகுதியற்றவராக கருதப்படுவார். மூன்றாவது நாம் சொல்ல போறோம், இந்த விலை மனு செயற்பாட்டிலே தகுதியற்றவராக காணப்படுகின்ற மூன்றாவது சந்தர்ப்பம் நாம சொல்ல போறோம். அந்த நபர், அந்த விலை மனுதாரர் அக்கறை முரண்பாடு உடைய வளங்குனர்கள் அல்லது ஒப்பந்தக்காரர்கள். அக்கறை முரண்பாடு உடைய ஒரு வளங்குனராக இருப்பாராக இருந்தால் அவரும் ஒரு தகுதியற்றவராக கருதப்படுகின்ற சூழ்நிலை நமக்கு உருவாகும். எனவே ஒரு வளங்குனர் தகுதியற்றவராக ஆகாமல் தடுப்பது அவருடைய கடப்பாடாக இருக்கும். அவர் தகுதியற்றவராக இருப்பாராக இருந்தால் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள் இரண்டு விதமான தண்டனைகள் காணப்படுகிறது. ரைட், அதை நாம் அதை பிறகு பார்க்க இயலாது. ஏனென்றால் விலைமனு விடயத்திலே தகுதியற்றவரை கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள் தொடர்பான விடயங்கள் அங்க கேள்வியிலே இல்லை, அதை நாம் இங்கே சேர்த்துக் கொள்வோம். ஒரு தகுதியற்ற விலை மனுதாரர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள் தொடர்பான விடயத்தை நாம் பார்க்கலாம். அதையும் இடத்துல குறிப்பாக இட்டுக்கொள்வோம். குறிப்பிடுவோம். தகுதியற்ற விலை மனுதாரருக்கு உரிய தண்டனைகள். இரண்டு முக்கியமான தண்டனைகளை நாங்க இதுல பார்க்க. ஒரு தண்டனை, அவர் தற்போது செயற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருகை செயற்பாட்டிலிருந்து அவரை நாங்கள் நீக்கி வைப்போம். அப்ப முதலாவது நிகழ்கால பெருகை, தற்போதைய பெருகை செயற்பாட்டில் இருந்து விலக்கி வைத்தல். தற்போதைய பெருகை செயற்பாட்டிலிருந்து விலக்கி வைத்தல் முதலாவது நாம் செய்வோம். இது இப்ப இருக்கக்கூடிய பெருகை செயற்பாட்டில் அவரை விலக்கி வைப்பது. இரண்டாவது விடயம், அவரை எதிர்கால பெருகை செயற்பாடுகள் ஈடுபடாத வகையில அவரை நாங்க விலக்கி வைப்போம். அப்ப எதிர்கால பெருகை செயற்பாடுகளில் இருந்து விலக்கி வைத்தல். இரண்டு வகையான தண்டனைகள் ஒரு கருமப்பட்டியல் இணைக்கப்படுகின்ற தகுதியற்ற ஒரு வழங்குனருக்கு நாங்க கொடுக்கக்கூடிய தண்டனைகளாக இருக்கும். ஒன்று, தற்போதைய பெருகை செயற்பாட்டிலிருந்து விலக்கி வைப்போம். இரண்டு, எதிர்கால பெருகை செயற்பாடுகளில் இருந்து நாம் அவரை விலக்கி வைப்போம். அது இஎன்ஆ கேள்வியோடு அந்த விடயம் முடிந்து போயிருக்கு. அடுத்த கேள்வி நமக்கு 8வது கேள்வி, விலை மனு பிணை பொறுப்பு பெறுவதற்கான காரணங்கள் என்ன என்கின்ற விடயம். 8வது கேள்வியில ஆனாபாட், ஏன் விலை மனு பிணையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன நோக்கத்துக்காக விலை மனு பிணை முறையை நாங்கள் பெற்றுக்கொள்றோம்? ஒரு விலை மனு நாங்க பெற்றுக்கொள்கின்ற பொழுது, ஒரு விலை மனுவை நாங்க பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த விலை மனுவோடு நாங்க சமர்ப்பிக்கின்ற அந்த உத்தரவாதம் தான் விலை மனு பிணை முறை அப்படின்னு நாங்க சொல்றோம். இதை பெற்றுக்கொள்றதுக்கு மிக முக்கியமான 4 காரணங்களை நாங்க சொல்றோம். ஒரு பிட் செக்யூரிட்டியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்க 4 காரணங்களை முன்வைக்கிறோம். ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப பிட் பண்ணுவாங்க. பிட் பண்றேன்னு சொன்னா வெறுமனே பேப்பரை மட்டும் நிரப்பி தந்துட்டு போறது இல்லையே.
அதனோடு பண வைப்பை செய்து அல்லது பேங்கின் உத்தரவாதத்தை வைத்து அல்லது பிட்டுக்குரிய டிக்ளரேஷன் போமோட தான் அவர் தர வேணும். அப்படி தராம இருந்தா அவர் விலை மனுக்கள் செல்லுபடியற்றதாக நாங்க அவர் இல்லாமலாக்கி. அப்ப ஒரு விலை மனுவை நாம ஏற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணியாக அமைவதை அதனோடு இணைந்ததாக அந்த விலை மனு பிணை பொறுப்பு இருப்பது. ஏன் அந்த விலை மனு பிணை பொறுப்பு பெருகம் என்றால் அவ்வாறான பிணை முறையை சமர்ப்பித்த ஒருவர் இடையிலே அந்த செல்லுபடி கால பகுதியினுள் விலை மனு செல்லுபடியாகக்கூடிய கால பகுதியினுள் தான் சமர்ப்பித்திருக்கக்கூடிய கேள்வி விலை கேள்விய மீள பெறாமல் இருக்கும். ஏனென்றால் ஒரு விலை மனு ஒரு 3 மாத காலத்துக்கு செல்லுபடியாகும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அல்லது ஒரு மாத காலத்துக்கு செல்லுபடியாகும் என்று வைத்துக் கொள்ளும். உதாரணம், ஒரு மாத காலத்துக்குள்ள சமர்ப்பிச்சுட்டு அவர் தனக்கு செய்யலான்னு சொல்லி அல்ல நான் இதுல இருந்து விலை கொள்றேன்னு சொல்லி போவார், அரசாங்கத்துக்கு நட்டம். எனவே அரசாங்கம் உடனடியாக அந்த நட்டத்தை ஈடு செய்யணும். எதனூடாக என்றால் அவருடைய அந்த பிட் பவுண்டினூடாக, பிட் செக்யூரிட்டியினூடாக அவர் அந்த நிறுவனத்திலே பண வைப்பு செய்திருந்தால் நிறுவனம் அந்த பண வைப்பை எடுத்துக்கொள்ளும். வங்கிகளூடாக உத்தரவாதத்தை சமர்ப்பித்திருந்தால் அந்த குறித்த வங்கிகளிடமிருந்து அந்த பெருகை செய்கின்ற நிறுவனம் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளும். இப்படியாக நாங்க இந்த பிணை முறையினை விலை மனு பிணை முறையினை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது விலை கேள்வி செல்லுபடியாக கூடிய காலத்தினுள் விலை கேள்வி செல்லுபடியாகும் காலத்தினுள் விலை மனுவினை சமர்ப்பித்திருப்பவர் அதிலிருந்து பின்வாங்குவதை தடுப்பதற்கு அப்ப அவர் விட்ரோ பண்ணாமலுக்கு ஆக்குறதுக்கு தான் நாங்க இந்த விலை மனுவை நாங்க பெற்றுக்கொள்றோம். இது முதலாவது சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பம், விலை மனு பிணை முறையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக ஏன் நாங்க அதை பெற்றுக்கொள்றோம் என்று சொன்னா, ஒரு விலை கேள்வி ஆவணத்தை சமர்ப்பிக்கின்ற போது இவ்வளவு பெறுமதிக்கு எனக்கு அந்த வேலையை தாங்க நான் செய்து தருவேன் அப்படின்னு சொல்றதா அவருடைய அந்த பிரைஸ் ஷெடியூலாக இருக்கும். அப்படியான அந்த பிரைஸ் ஷெடியூல்ல அந்த விலை மனு அந்த பிணையில அந்த விலை மனுவில கணித பிழைகள் இருக்கக்கூடும். அந்த கணித பிழைகள் எல்லாம் சரி செய்த பிறகு ஒரு உண்மையான பெறுமதி வரும். அந்த உண்மையான பெறுமதிக்கு அந்த விலை மனுவினை சமர்ப்பித்த நபர் உடன்பட வர வேணும். விலை மனுவை சமர்ப்பித்த பிறகு எனக்கு அந்த விலைக்கு இல்லாது எனக்கு அந்த விலை தந்தாரு முடியாது சொல்லலாது சொன்னா இந்த பிணை காசை நாம பெற்றுக்கொள்ளும். எனவே கணித பிழைகள் சரி செய்யப்பட்ட பின்னர் இரண்டாவது சொல்றோம், கணித பிழைகள் சரி செய்யப்பட்ட பின்னருள்ள விலைக்கு விலை மனுதாரரை உடன்பட செய்வதற்கு அப்ப இந்த நோக்கத்துக்காகவும், அதாவது கணித பிழைகளை நாங்க தீர் செய்த பிறகு எவ்வளவு பெறுமதி வருமோ அந்த பெறுமதிக்கு அவரை உடன்பட செய்வதும் இந்த விலை மனு பிணை முறையை பெற்றுக்கொள்றதுல நாங்க ஒரு காரணமாக எடுத்துக்கொள்றோம். மூன்றாவது விஷயம், அந்த குறித்த விலைக்கு அவர் உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என்பதை உறுதி செய்வது. ஒப்பந்தம் அளிக்கப்பட்டால், அவருக்கு தெரிவு செய்யப்பட்ட நபருக்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டால் அவ்வொப்பந்தத்தில் அவர் கையொப்பம் இடுவார் என்பதை உறுதி செய்வது இந்த விலை மனு பிணை முறையை பெற்றுக்கொள்வதை நோக்கமாக இருக்கும். ஏனென்றால் ஒப்பந்தத்துக்கு வராவிட்டால் நாம் அந்த காசு அவரிடமிருந்து அறவிட்டுக் கொள்வோம். எனவே தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் ஒப்பந்தத்திற்கு
வருவதனை உறுதி செய்வதற்கு அப்ப ஒரு பிணைமுறையை தந்த ஒருத்தர் தான் பிணைமுறையை செலுத்திய பிறகு ஒப்பந்தத்தை அவரே தெரிவு செய்யப்பட்டிருப்பாராக இருந்தால் தெரிவு செய்யப்பட்ட நபருக்கு நாம ஒப்பந்தத்துக்கு அவர் அழைத்தால் ஒப்பந்தத்துக்கு அவர் வந்தே ஆக வேணும், இல்லைன்னா அந்த பிணைமுறையை நாம் அவருக்கு கொடுக்க மாட்டோம். எனவே அது மூன்றாவது காரணியாக நாம சொல்றோம். அது போலவே விலை மனுவில குறிப்பிடப்பட்ட காலத்திற்குள் செயல் நிறைவேற்று பிணையை நம்ம அடுத்த இரண்டாவது பிணை செயல் நிறைவேற்று பிணை அந்த பிணையினை அவர் சமர்ப்பிப்பதை உறுதிப்படுத்துவது. விலை மனுவில குறிப்பிட்டிருக்கும் காலம் இவ்வளவு காலத்துக்குள்ள நீங்க உங்களுடைய செயல் நிறைவேற்று பிணையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி செயல் நிறைவேற்று பிணையை அவன் சமர்ப்பிப்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த விலை மனு பிணை முறை நமக்கு உதவுவதாக இருக்கும். ஆகவே நாம் சொல்ல போறோம், விலை மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் காலத்தினுள் செயல் நிறைவேற்று பிணை முறையினை செயல் நிறைவேற்று பிணை முறையினை சமர்ப்பித்தலை உறுதி செய்வதற்கு இதுதான் ஒரு பிணை முறையை நாம் பெற்றுக்கொள்வதில் காணப்படுகின்ற ஒரு விலை மனு பிணை முறையை பெற்றுக்கொள்வதில் காணப்படுகின்ற காரணிகளாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன் ஒரு விலை மனுவை நாங்க அதாவது ஒரு ஒரு ஒப்பந்தத்துக்கு செய்ய போற நபர் ஏன் ஒரு குறிப்பிட்ட தொகையை முன்கூட்டியே காசா கட்டிட்டு அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னா அந்த விலை மனுவை சமர்ப்பிக்கின்ற போது ஏன் அப்படி சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னா அவர் அந்த விலை மனு செல்லுபடியாக கூடிய காலத்திற்குள் அந்த விலை மனுவிலிருந்து செயற்பாட்டிலிருந்து தன்னை பின்வாங்காமல் இருக்க செய்வதற்காகவும் எவ்வளவு விலை மனுவில் அவர் குறிப்பிட்ட விலையோ அதிலே கணித பிழைகள் இருந்தால் அந்த பிழைகள் தவிர்த்து சரியான விலைக்கு அவரை உடன்பட செய்வதற்காகவும் அவ்வாறான பெறுமதிக்கு அவர் ஒப்பந்தம் செய்ய வருவதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் அவ்வாறான ஒப்பந்தம் செய்த பிறகு அந்த ஒப்பந்த செயற்பாடுகளுக்கு அவர் இசைவாக செயல் நிறைவேற்று பிணையை சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு செயல் நிறைவேற்று பிணையை விலை மனு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய காலத்திற்குள் அவர் தருவதை உறுதி செய்து கொள்வதற்கும் தான் இந்த இந்த விலை மனு பிணை முறையை நாம பெற்றுக்கொண்டு சொல்றோம். எனவே இதுதான் அந்த கேள்வி, அதனுடைய ஆவண்ணா கேள்வியை நோக்கி நகர். வரை ஒப்பந்தம் ஒன்றில் குறிப்பிட வேண்டிய விடயங்கள் மூன்றை குறிப்பிட ஏற்கனவே நான் அந்த கேள்வியைத்தான் உங்களுக்கு 7வது கேள்வியில சேர்த்து பார்த்துட்டோம். ஏன்னா அந்த கேள்வி அந்த இடத்துக்கு நாம தூக்கி எடுப்போம். கீழே இருக்குது, ஒரு வரைவு ஒப்பந்தம் ஒன்றிலே நாம் உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன விடயங்கள் ஒரு வரைவு ஒப்பந்தம் ஒன்றிலே உள்ளடக்க வேண்டும். ஒன்று, பெறுகையினுடைய நோக்கெல்லை உள்ளடக்கப்பட வேண்டும். 2, வழங்குனருடைய கடமைகளும் கடப்பாடுகளும் உரிமைகளும் சொல்லப்பட வேண்டும். 3வது, அந்த பெறுகை செய்கின்ற நிறுவனத்தினுடைய உரிமைகளும் கடப்பாடுகளும் சொல்லப்பட வேண்டும். எனவே அந்த கேள்விக்கு ஏற்கனவே விடை தந்துட்டபடினால ஈனா கேள்வியை நோக்கி நாம் நகர்வோம். விலை கேள்வி ஆவணங்களினை வழங்குவதற்கான நடைமுறைகள் 4 குறிப்பிடுவோம். ஒரு விலை கேள்வி ஆவணத்தை எப்படி நாங்க வழங்கலாம், ஒரு விலை கேள்வி ஆவணம் என்பது என்னென்ன முறைகளில் வழங்கப்படலாம் என்பதுதான் நாங்க இங்க பார்க்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. விலை கேள்வி ஆவணம் ஒன்றில் அந்த நபர் உரிய இடத்திற்கு நேரடியாக அந்த விலை மனுவினை பெற்று செல்லலாம். அப்ப அந்த விலை மனு எந்த நிறுவனத்தினால் விலை மனு கோரப்பட்டிருக்கின்றதோ அந்த நிறுவனத்திற்கு நேரடியாக அந்த விலை மனுவை பெற்று செல்லலாம். இது ஒரு முறை. 2வது முறை, அவ்வாறு அல்லாமல் விலை மனுவினை பெறுவதற்கு விலை மனுக்களினை நாங்க தபால் மூலம் பதிவு தபால்கள் மூலம் அவர் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான பணங்களை செலுத்துவாராக இருந்தால் அந்த பணங்களின் ஊடாக அவர் அந்த விலை மனுக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 3வதாக, அந்த விலை மனுக்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய திணைக்களத்திலேயே அந்த விலை மனுக்களை வழங்குவதற்கென்று யாரையேனும் ஒரு நியமிப்பு செய்திருந்தால் அந்த நியமிப்பு செய்த நபரிடம் இருந்து அவர் விலை மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம். எனவே விலை மனுக்களை பெற்றுக்கொள்வதற்குரிய முறைகளாக பிரதானமான முறைகளாக நான் ஒன்றில்
நேரடியாக விலைமனு ஆவணங்களை அவர் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அவர் பதிவு தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அவர் அந்த குறிப்பிட்ட விலைமனுக்களினை யாரேனும் நாம உத்தியோகத்தர் நியமனம் செய்திருந்தால் அவர்களூடாக பெற்றுக்கொள்ளலாம். கேள்வி என்ன? மீண்டும் ஒரு தரம் பாருங்க. விலை கேள்வி ஆவணங்களை வழங்குவதற்கான நடைமுறைகளை குறிப்பிடுகிறார். வழங்குவதற்கான நடைமுறை, விலைமனு பெறுவதற்கான முறைகள் அல்ல, விலைமனுக்களை வழங்குவதற்கான நடைமுறைகள். விலைமனு ஒன்று நாம் வழங்குவோம் என்று சொன்னா என்ன மாதிரி வழங்க வேணும் என்பதற்குரிய நிபந்தனைகள் 7 நிபந்தனைகள் காணப்படுகின்றன. அதுல 5 ஒரு விலைமனுவை வழங்க வேண்டுமாக இருந்தால் எப்போது அந்த விலைமனு சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி இருக்குதோ அந்த திகதிக்கு ஒரு நாளைக்கு முன்னர் வரை நாங்க விலைமனுக்களை வழங்கியே ஆக வேணும், ஆறு கேட்டாலும். எனவே விலைமனுக்களை வழங்குவதற்கான நடைமுறைகள்ல முதலாவது சொல்ல போறோம், விலைமனு முடிவடையும், விலைமனு வழங்குவதற்கு நிர்ணயித்த காலம் முடிவடைவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு வரை விலைமனுக்களை வழங்க வேண்டும். விலை மனுக்களினை வழங்குதல் வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. இப்ப யாரு கேட்டாலும் ஒரு விலை மனுவினை நாங்க வழங்க வேண்டுமாக இருந்தால் அந்த விலை மனுவை அவர் வழங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்பு வரையும் அந்த விலை மனுக்களை அந்த தகுதி உடையவரா தகுதி இல்லையா என்றெல்லாம் பார்க்காமலே விலை மனுக்களை கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கின்ற பொழுது ஏதாவது கட்டணங்கள் அறவிடப்பட வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்குமாக இருந்தால் அவ்வாறு அறவிட்டு கொண்டு அவற்றை வழங்க வேண்டியதும் விலைமனு வழங்குகின்ற போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கு. அப்ப இரண்டாவது, விலைமனுக்களினை வழங்குவதற்கு கட்டணம் எவையும் அறவிட வேண்டி இருப்பின் அவ்வாறு அறவிட்டு அவற்றை வழங்குதல் வேண்டும். இது இரண்டாவது செய்தி. அப்ப ஏதாவது நாம கட்டணங்கள் சில விலை மனுக்களை வழங்குவதற்கு 2 கட்டணங்களை அறவிடுவாங்க. ஒன்று மீளச் செலுத்தக்கூடிய பிணைகளையும் மீளச் செலுத்தாத பிணை பணத்தையும் என்ற அடிப்படையிலே கட்டணங்களை அறவிடுவாங்க. அப்படி ஏதும் கட்டணங்கள் தான் அறவிட வேண்டும் என்று இருந்தால் அப்படி அறவிட்டு கொண்டும் அப்படியான விலை மனுக்களை நம்ம சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் எந்த காரணம் கொண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட விலை மனுக்களை ஒரு நபருக்கு வழங்கக்கூடாது. ஒரு விலை கேள்வியாளருக்கு ஒரு விலை கேள்வி ஆவணம் மட்டுமே வழங்கப்படல் வேண்டும். அது மூன்றாவது நிபந்தனை. ஒரு விலை மனுக்காரருக்கு ஒரு விலை மனு ஆவணம் மாத்திரமே வழங்கப்படல் வேண்டும். எந்த காரணம் கொண்டும் ஒருத்தருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விலை மனுக்களை நாங்க வழங்கிறேன். நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒன்றுக்கு மேற்பட்ட விலை மனுக்களை சமர்ப்பிக்கின்ற ஒரு வழங்குனர் தகுதியற்றவராக கருதப்படுவார் என்று சொல்லிட்டோம். எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட விலை மனுக்களை சமர்ப்பிக்க கூடாதுன்னு நாம் அவருக்கு வழங்கக்கூடாது. அது மூன்றாவது நிபந்தனையாக நாம் பார்க்கிறோம். அப்படி விலை மனுக்களை யாரேனும் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அதை நான் பரிசோதித்து பார்க்க போறேன், அது என்ன விஷயம் உள்ளடக்கி இருக்குது என்பதை அறிய போறேன் என்று வருவாராக இருந்தால் அவரிடம் எந்த ஒரு கட்டணமும் அறவிடாமலுக்கு அந்த விலை கேள்வி ஆவணங்களை பரீட்சித்து பார்ப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அதுவும் நம்முடைய விலை மனு வழங்கல் தொடர்பான நிபந்தனைகளில் ஒன்றாக காணப்படுகிறது. இப்ப நான்காவது, விலை
மனுக்களினை பரிசீலனை செய்வதற்கு யாரேனும் விரும்புவார்களாயின் அவர்களிடம் கட்டணம் எதுவும் அறவிடாமல் அவற்றினை பரிசோதிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அது 4வது நிபந்தனையாக நாங்கள் பார்த்தோம். 5வது விடயம், ஒரு விலைமனு வழங்கல் தொடர்பான செயற்பாட்டிலே 5வது விடயமாக நாம சொல்றோம், விரும்பினால் அந்த விலை கேள்வி ஆவணங்களை வெவ்வேறு இடங்கள்லையும் வழங்கலாம். உதாரணமாக ஹெட் ஆபீஸ் இருக்குது, சப் ஆபீஸ் இருக்குதுன்னு சொன்னா விரும்பினால் சப் ஆபீஸ்லையும் நாம் அவற்றை கொடுக்கலாம், ஹெட் ஆபீஸ்லையும் நாம கொடுக்கலாம். எனவே விலை கேள்வி ஆவணங்கள் வேறுபட்ட இடங்களிலும் வழங்கலாம். ஒரு விலை மனு ஆவணத்தை வழங்குவது தொடர்பாக நம்ம சில விடயங்களை தெரிந்து வைத்திருக்க வேணும். ஒரு விலை மனுடைய இறுதி திகதி, ஒரு விலை மனு கேள்வி ஆவணத்தை சமர்ப்பதற்கான இறுதி திகதிக்கு ஒரு நாளைக்கு முன்பு, குறைந்தது ஒரு நாளைக்கு முன்னர் வரை அந்த விலை மனுக்களை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்குகின்ற போது ஏதாவது கட்டணங்களை அறவிட்டுக் கொண்டு வழங்க வேண்டும் என்றிருந்தால் அவ்வாறு கட்டணங்களை அறவிட்டுக் கொண்டு வழங்க வேண்டும். அவ்வாறு பரீட்சிப்பதற்கு யாரேனும் முனைவாராக இருந்தால் அவரிடம் கட்டணம் எதனையும் அறவிடாமல் அவற்றை பரீட்சிப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அப்படியான விலை மனுக்கள் நம்முடைய திணைக்களத்தில் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்றல்ல, அது வேறுபட்ட இடங்களிலும் அவை கொடுக்கப்படலாம். அவ்வாறான விலை மனு கேள்வி ஆவணங்களை வழங்குகின்ற பொழுது எந்த காரணம் கொண்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட விலை மனுக்களை ஒரு நபருக்கு நாங்கள் வழங்கிவிடக் கூடாது. இவ்வாறு வழங்குகின்ற போதெல்லாம் பெருகை நிறுவனமானது இந்த விலை மனுக்களை யாருக்கு வழங்கினோம் என்கின்ற விடயத்தை அறிந்து கொள்வதற்கு அதற்கான ஒரு பதிவேடையும் வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். சில வேளைகளில் அது ஒரு இமெயில் ஊடாக வழங்கப்படுகின்ற ஒரு இலத்திரனியல் பெருகையாக இருந்தால் அவ்வாறு விலை கேள்வி ஆவணங்கள் இலத்திரனியல் முறை மூலம் வழங்கப்பட்டால் அந்த இலத்திரனியல் அமைப்பு முடிந்தவரை பாதுகாப்பானதாக இருக்கின்றதா என்பது குறித்து கவனத்தில் வேண்டும். எனவே ஒரு விலை மனு ஆவணத்தை வழங்கல் தொடர்பான நடைமுறைகளிலே நான் 5 நடைமுறைகளில் 6வது மனிதனாக வைத்துக் கொள்வது பிரயோசனமாக இருக்கும். விலை மனுக்களினை வழங்கும் நிறுவனம் அதற்கான பதிவேட்டினையும் பேணுதல் வேண்டும். இவைதான் ஒரு விலை மனு வழங்கல் தொடர்பான நடைமுறைகளாக நமக்கு காணப்படுகிறது. அது நம்முடைய கேள்வி பேப்பர்ல இருக்கின்ற 8வது கேள்வியினுடைய ஈனா பாட்டு. என்ன விலை கேள்வி காலத்தின் ஆக குறைந்த கால பகுதியினை தருக. ஒரு விலை கேள்வி ஆவணத்தினுடைய ஆக குறைந்த கால பகுதி என்பது விலை கேள்வியினுடைய காலத்தின் ஆக குறைந்த கால பகுதியினை தருக. ஒரு விலை கேள்வி ஆவணத்தை நாம போல் பண்ணுகின்ற பொழுது அது எவ்வளவு காலத்துக்கு ஆக குறைந்தது அதுக்கான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்பது அதனுடைய கேள்வியாக இருக்கு. அந்த வரிசையில ஒரு விலை கேள்வி ஆவணத்தினுடைய ஆக குறைந்த காலப்பகுதி என்பதை நாங்க பெருகை செய்கின்ற முறைகளோடு தொடர்படுத்தியதாக பார்க்க வேண்டி இருக்கும். குறிப்பாக நாங்க பெருகை செய்கின்ற விடயமானது ஒரு சர்வதேச ரீதியான பெருகையாக இருந்தால் அதற்கு நாம கொடுக்கின்ற காலமும், அப்படி அல்லாமல் சர்வதேச பெருகையாக அல்லாமல் தேசிய ரீதியான பெருகையாக இருந்தால் அதற்கு கொடுக்கப்படுகின்ற கால அவகாசங்களும் வேறுபட்டதாக இருக்கும். எனவே அந்த வரிசையில நாங்க ஒரு பெருகை தொடர்பாக
எவ்வளவு கால அவகாசங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெருகை முறை, இழிவு காலம், இழிவு காலம், இந்த 3 வடிவங்கள் நாங்கள் அட்டவணையில இட்டுக்கொள்வோம். முதலாவது சொல்ல போறேன், அது ஒரு தேசிய சர்வதேச போட்டி விலை கேள்வி முறையாக இருந்தால், சர்வதேச போட்டி விலை கேள்வி முறையாக இருந்தால் அப்படியான பெருகைகளுக்கு நாங்கள் வழங்க வேண்டிய காலம் 42 நாட்கள் கட்டாயமாக அவருக்கு கால அவகாசம் கொடுத்த பிறகுதான் அந்த விலை மனுவினுடைய செல்லுபடி காலத்தை நாங்கள் பூர்த்தி செய்யலாம். குறைந்தது 42 நாட்கள் இருக்க வேண்டும். அது போலவே நாங்க பெருகை செய்கின்ற ஒரு பெருகை தேசிய போட்டி விலை கேள்வியாக இருந்தால், தேசிய போட்டி விலை கேள்வியாக இருந்தால் அதன் போது நாங்க தேசிய போட்டிக்கு 21 நாட்கள் நமக்கு போதுமானதாக இருக்கும். அது போல நாங்க பெருகை செய்வது ஒரு வாங்குதல் முறையாக இருந்தால், வாங்குதல் முறை, இந்த வாங்குதல் முறை என்பது 2 வகையான முறைகள் இருக்கிறது. ஒன்று, அது சர்வதேச வாங்குதலாக இருந்தால், சர்வதேச வாங்குதல் முறையாக இருந்தால் அதற்கு 14 நாட்கள் அவகாசம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 14 நாட்கள். ஆனால் அதே வாங்குதல் முறை நாங்க தேசிய ரீதியான வாங்குதல் முறை, ஒரு தேசிய ரீதியான வாங்குதலாக அமைந்தால் அதன் போது அதனை பெருகை செய்வதற்கு 7 நாட்கள் அவகாசம் கொடுத்துக் கொண்டால் அந்த விலை மனுக்களை செல்லுபடியாவதற்குரிய காலங்கள் 7 நாட்களாக அமைத்துக் கொண்டால் போதுமானதாக இருக்கும். எனவே ஒரு பெருகையிலே நாங்க பின்பற்றுகின்ற பெருகை முறைகளிலே அதற்கான விலை மனுக்களுடைய செல்லுபடி காலம் எவ்வளவு நாட்கள் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் பெருகை முறைகள் பெருமளவு செல்வாக்கு செலுத்தும். அது போலவே நாம் ஒரு அவசர கால பெருகை முறையை பின்பற்றுவமாக இருந்தால் அதற்கு பொருத்தமான நாட்கள். இப்படியாக நாங்க பெருகை தொடர்பாக என்னென்ன பெருகைகளுக்கு என்னென்ன கால அவகாசத்தை அந்த விலை மனுக்கள் செல்லுபடியாக கூடிய கால அவகாசமாக கொடுக்க வேண்டும் என்பது தேசிய பெருகை ஆணைக்குழுவினுடைய வழிகாட்டிலே சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு மீண்டும் சொல்லி இருக்கிறேன். 9வது கேள்வியை நோக்கி நான் விலை மனு திறத்தல் குழுவினால் முதலொப்பமிட வேண்டிய ஆவணங்கள் 4 குறிப்பிடுகிறேன். ஒரு விலை மனு திறத்தல் செயற்பாட்டுக்காக விலை மனு திறப்பதற்கு ஒரு குழுவை நாம நியமிப்போம். அந்த விலை மனு திறப்பதற்கான அந்த குழுவை நாம சொல்லுவோம் விலை மனு திறத்தல் குழு என்று சொல்லுவோம். அப்படியான விலை மனு திறத்தல் குழுவானது என்னென்ன விடயங்களை என்னென்ன இடங்களில் அவங்க ஒப்பங்களை இட வேணும் என்பதுதான் அந்த கேள்வி. அப்ப விலை மனுவை திறக்கின்ற குழுவானது ஒப்பமிட வேண்டிய விடயங்கள் சிலது காணப்படுகின்றன. குறிப்பாக விலை மனுக்களோடு சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த விலை மனு படிவத்திலும் அந்த விலையினுடைய மனு படிவத்திலே பின்பக்கத்திலே பிரைஸ் ஷெட்யூல் விலை அட்டவணை ஒன்று காணப்படும். அதிலும் அவர் உண்மையாகவே விலை மனுவோடு பிணையினை செலுத்தி இருப்பாராக இருந்தால் அந்த பிணையினுடைய கவரிங் லெட்டர், விலை மனுவினுடைய கவரிங் லெட்டரிலும் நாம இந்த விலை மனு திறத்தல் குழுவானது ஒப்பமிட வேண்டியதாக இருக்கும். அது போல சில வேளைகளில் மாற்றங்கள் ஏதும் வழங்கப்பட்டிருந்தால் அந்த மாற்றங்கள் வழங்கப்பட்ட கடிதத்திலும் அங்க ஒப்பமிட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒரு விலை மனு திறக்கின்ற குழுவானது குறைந்தது 4 இடங்களில் அவங்க ஒப்பங்களை இட வேண்டியதாக இருக்கும். ஒன்று, விலை மனு படிவத்திலே, அந்த விலை மனுவை திறந்த உடனே அதனுடைய படிவத்திலே ஆக மேலே ஷார்ட் சைன் இட வேணும். உள்ளே பிரைஸ் ஷெட்யூல் இருக்கும், அந்த பிரைஸ் ஷெட்யூலே அவர்கள் ஒப்பமிட வேணும். அது போல விலை மனு ஆவணம் பிணை முறை ஒன்று சமர்ப்பித்திருப்பார், அதனுடைய கவரிங் லெட்டரிலே அதனுடைய ஒப்பங்களை இட வேண்டும். அது போல மாற்றங்கள் ஏதும் வழங்கப்பட்டிருந்தால் அந்த மாற்றங்கள் வழங்கப்பட்ட கடிதத்திலும் அவர் ஒப்பமிட வேண்டும்.
எனவே ஒரு விலை மனு திறத்தலுக்கென்று நாங்க குழுவை நியமிப்போம். அந்த குழு விலை மனு திறத்தல் குழு என்று நாம சொல்லுவோம். அந்த விலை மனு திறத்தல் குழுவானது அவங்களுக்கென்று சில கடமைகள் இருக்குது. விலை மனு திறத்தல் குழுவுக்கு நாங்க பிறகு கேள்வி வருது நான் பார்க்கலாம். 2 முக்கியமான கடமைகளை விலை மனு திறத்தல் குழு கையாளுது. அந்த 2 கடமைகளை கையாளுகின்ற அந்த குழுவானது 4 இடங்களில் அவர்கள் ஒப்பமிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதுதான் 9ஆம் கேள்வியில ஆனா கேள்வி. அப்படி அவங்க என்னென்ன இடங்களில் ஒப்பங்களை இட வேண்டும் என்பதுதான் அந்த கேள்வி. ஒன்று நாம சொல்ல போறோம் விலை மனு ஆவணத்தில், விலை மனு ஆவணத்தில் ஒப்பமிட வேணும். 2வது விலைப்பட்டியலில், விலைப்பட்டியலில் அவங்க ஒப்பமிட வேணும். 3வது விலை மனு பிணை விலைமனு பிணையின், விலைமனு பிணையில் உண்மையாக நாம கடிதத்தில் விலை மனுவோடு இணைக்கின்ற அந்த கடிதத்தில அல்லது விலை மனுவினுடைய பிணையில நாம கையொப்பமிடுவோம். அதுபோல மாற்றங்கள் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள கடிதத்தில் மாற்றங்கள் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள கடிதத்தில் இந்த 4 இடங்களிலும் விலை மனு திறத்தல் குழுவானது கையொப்பமிட வேண்டியது அவசியமானதாக காணப்படும். அது 9வது கேள்வியில ஆனா கேள்வி, ஆவண்ணா கேள்வியை நோக்கி நகர்வோம். விலை கேள்வி திறத்தல் குழுவினால் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய விடயங்களை இதனை குறிப்பிடுகிறது. ஒரு விலை மனுவை திறப்பு செய்வதற்காக நாம நியமிக்கின்ற குழு அந்த விலை மனு தொடர்பாக பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் 6 காணப்படுகிறது. அதில் 5 இருக்காங்க. ஒன்று அவங்க சொல்லணும் இந்த விலை மனுதாரனுடைய பெயர் என்னன்னு சொல்லுவோம். விலை மனு அங்க விலை மனு திறக்கின்ற போது அந்த விலை மனுக்களை சமர்ப்பித்த நபரோ அல்லது அவருடைய ப்ராக்சி, அவருடைய பதிலாளர்களோ அங்கே பிரசன்னமாகி இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு விலை மனுவை திறக்கின்ற போதும் அந்த விலை மனுதாரனுடைய பெயரை சொல்ல வேணும், அந்த நிறுவனத்தினுடைய பெயரை சொல்ல வேணும். அதற்கு பிறகு அது எவ்வளவுக்கு அந்த விலை மனுவை அவர் கோரி இருக்கிறார் என்கின்ற விடயத்தை சொல்ல வேணும். விலை மனுவிலே இருக்கிற அந்த பெறுமதியை சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு அதனோடு பிணைமுறையை சமர்ப்பித்திருக்கிறாரா என்கின்ற விடயத்தை சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு அவருடைய விலையிலிருந்து ஏதேனும் கழிவுகள் வழங்குவதற்கு உத்தேசித்திருந்தால் அவ்வாறு கழிவு எவ்வளவு வழங்க இருக்கிறார் என்கின்ற விடயத்தை சொல்ல வேண்டும். அதுபோல அவர் அந்த மாதிரிகள் உள்ளவை தொடர்பாக எவையேனும் சொல்லி இருந்தால், அதாவது நாங்க ஏதாவது சேம்பிள் சம்பந்தமாக சொல்லி இருந்தால் சேம்பிளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அப்படி சேம்பிளை சமர்ப்பித்திருக்கிறாரா என்கின்ற விடயத்தை நாம சொல்ல வேணும். அதுபோல அந்த திறத்தல் குழுவினுடைய தற்றுணிவின்படி வேற ஏதேனும் விடயங்கள் சூழ்நிலையிலே ஏதாவது பகிரங்கப்படுத்த வேண்டிய விடயங்களாக கருதப்படுமாக இருந்தால் அதை திறத்தல் குழுவினுடைய தற்றுணியின் பிரகாரம் வேறு ஏதேனும் விடயங்களை வெளிப்படுத்தலாம். அப்ப ஒரு விலை மனு திறக்கின்ற குழு விலை மனு தொடர்பாக வெளிப்படுத்த வேண்டிய விடயத்தில முதலாவது சொல்ல போறோம் விலை மனுதாரரின் பெயர், விலை மனுதாரரின் பெயர் சொல்லப்பட வேண்டும். 2வது விலை மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெறுமதி சொல்லப்பட வேண்டும். 3வது விலை மனுவுடன் பிணை இணைக்கப்பட்டுள்ளதா, இணைக்கப்பட்டுள்ளமை பற்றி வெளிப்படுத்த வேணும். 4வது கழிவுகள் எவையேனும் குறிப்பிடப்பட்டிருப்பின் அவை பற்றி குறிப்பிடப்பட வேண்டும். 5வது அந்த விலை மனு தொடர்பாக
அந்த விலை மனுவினை திறக்கின்ற குழுவானது ஏதாவது சாம்பிள் கோரியிருந்தால், மாதிரிகள் ஏதும் கோரியிருந்தால், அந்த மாதிரிகள் கொண்டுவரப்பட்டிருந்தால் அந்த விடயங்கள் மாதிரிகள் தொடர்பான விடயங்கள், இந்த விடயங்களை இந்த விலை மனுக்களை திறக்கின்ற குழுவான பிட் ஓப்பனிங் கமிட்டி, ஒரு பெருகை செயற்பாட்டிலே பல குழுக்களை நாங்கள் நியமிக்க வேண்டி வரும். பெருகைக்கென்று நாங்க பெருகை குழு, விலை மனு மதிப்பீடு செய்கின்ற குழு, விலை மனுக்களை திறக்கின்ற குழு, பொருட்களை ஏற்பு செய்கின்ற குழு, விலைகளை நெகோசியேட் பண்ணுகின்ற குழு, பிரச்சினைகளை இணக்குகின்ற குழு என பல குழுக்கள் தேவைக்கேற்ற போல் நாங்கள் நியமனம் செய்து கொள்வோம். பொதுவாக விலை மனுக்களோடு சம்பந்தப்படுகின்ற குழுக்களாக 4 குழுக்கள் இருக்கும். ஒன்று பெருகை குழு, 2 விலை மனு மதிப்பாய்வு செய்கின்ற குழு, 3 விலை மனு திறத்தல் குழு, 4 பொருட்களை ஏற்பு செய்கின்ற குழு. இந்த குழு எல்லா பெருகைகளுக்கும் கொமனானதாக இருக்கும். ஆனால் சில வேளைகள் நெகோசியேஷன் செய்ய வேண்டி வந்தால், பிணக்குகள் ஏற்பட்டால், பிணக்குகளை தீர்ப்பனை செய்ய வேண்டி வந்தால், இப்படியான சூழ்நிலைகளிலே வேறுபட்ட குழுக்களும் உருவாகலாம். எனவே பெருகை தொடர்பாக இந்த பெருகை திறப்பு செய்கின்ற குழுவானது பெருகைக்குரிய ஆவணங்களை திறக்கின்ற போது அந்த விலை மனுவினை சமர்ப்பித்தவர் யாரு, அந்த விலை மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தொகை என்ன, அந்த விலை மனுவினுடைய நபர் தான் விலை மனுவை சமர்ப்பிக்கின்ற போது பிணை பொறுப்பை சமர்ப்பித்திருக்கிறாரா, அதில் ஏதேனும் கழிவுகள் சொல்லி இருக்கிறாரா என்கின்ற விடயங்களை அவர் அந்த விலை மனுவோடு சமர்ப்பிக்க வேண்டியவராக இருப்பார். திறக்கின்ற குழு வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கும். கேள்வி, விலை கேள்வி திறத்தல் பற்றிய அறிக்கையில் விலை கேள்வி திறத்தல் பற்றிய அறிக்கையில் உள்ளடக்க வேண்டிய விடயங்களை இதனை குறிப்பிடுகிறது. மேலுக்கு அதே விடயங்கள் கீழுக்கு வந்திருக்கிறது. விலை கேள்வி திறத்தல் பற்றிய அறிக்கையில் உள்ளடக்க வேண்டிய விடயமும் விலை கேள்வி திறத்தல் குழுவினால் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய விடயங்களும் ஒரே விடயங்களாக இருக்கும். எனவே நாம அந்த கேள்வி ரிப்பீட் ஆகியிருக்குது. ஆனால் ரிப்பீட் ஆகி இருக்குது என்ற மாதிரி உங்களுக்கு பண்ணும். ஆனா விலை கேள்வி திறத்தல் போது பகிரங்கப்படுத்த வேண்டிய விடயங்கள் வேறு. அவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்ற பெருகை குழுவுக்கு சமர்ப்பிக்க, அதான் அந்த கேள்வி. விலை கேள்வி திறத்தல் பற்றிய அறிக்கை, அந்த பிட் ஓப்பனிங் கமிட்டி அந்த பிட்டை ஓப்பன் பண்ணின பிறகு அவங்க பெருகை குழுவுக்கு ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்க வேணும். அந்த அறிக்கை என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்னு சொன்னால், பெருகை எப்போது திறப்பு செய்யப்பட்டது, பெருகைக்கான அந்த விலை மனு எப்போது திறந்தது, திகதியை சொல்லணும், நேரத்தை சொல்லணும். அப்ப முதலாவது நாம் சொல்ல போறோம், பெருகை ஆவணமானது திறக்கப்பட்ட திகதி மற்றும் நேரம், எப்போது அந்த விலை மனு திறக்கப்பட்டது என்கின்ற விடயத்தை அவர் சொல்ல வேண்டும். விலை மனு அது பெருகை ஆவணம் எப்போது திறக்கப்பட்டது என்கின்ற விடயத்தை சொல்லணும். எங்கே திறக்கப்பட்டது என்கின்ற விடயத்தை அவர் சொல்லணும். திறக்கப்பட்ட இடம் சொல்லப்பட வேண்டும். இடம் என்பது சில வேளை அலுவலகத்திலேயா திறந்தாங்க, அலுவலகத்திலே எந்த இடத்திலே திறந்தாங்க என்கின்ற விடயத்தை அந்த ரிப்போர்ட்ல சொல்ல வேண்டும். அது போல அப்படியான விலை மனுவினை திறக்கின்ற போது அந்த விலை மனுதாரர்களிலே பலர் அந்த விலை மனு திறக்கின்ற சந்தர்ப்பத்திலே பிரசன்னமாகி இருப்பாங்க. அப்படியான சந்தர்ப்பத்திலே பங்கு பற்றிய விலை கேள்வியாளர்களுடைய விவரங்களை நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். விலை கேள்வி திறக்கும் போது பங்கு பற்றிய விலை மனுதாரர்களின் விவரம் நாம அந்த திறத்தல் குழுவினுடைய அறிக்கையிலே உள்ளடக்கப்பட வேண்டியதாக இருக்கும். அது போலவே விலை கேள்வி ஆவணத்திலே இருக்கக்கூடிய தொகை, விலை கேள்வி ஆவணத்திலே இருக்கக்கூடிய தொகை சொல்லப்பட வேண்டும். விலை கேள்வி ஆவணத்தின் தொகை எவ்வளவு என்பது அறிக்கையிலே இருக்க வேண்டும். விலை கேள்வி
ஆவணத்தின் தொகை சொல்லப்பட வேண்டும். அப்ப இது பிட் ஓபன் பண்ற கமிட்டி ஒன்று நியமிச்சிருப்பாங்க. அந்த கமிட்டி எப்போது பிட் ஓபன் பண்ணாங்க, என்ன திகதி, என்ன நேரம், எங்க ஓபன் பண்ணினாங்க என்கின்ற விடயம், ஓபன் பண்ணுகின்ற போது யாரு அந்த சந்தர்ப்பத்திலே பிரசன்னமாகி இருந்தாங்க என்கின்ற விவரம், அந்த பிட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தொகை என்ன என்கின்ற விடயம், அதற்கு மேலதிகமாக அந்த விலை மனு ஆவணம் யாரால ஆதென்டிகேட் பண்ணப்பட வேண்டுமோ, ஆறு ஆதரைஸ் பண்ணப்பட வேண்டிய நபரோ அவரால் ஒப்பமிடப்பட்டிருக்கின்றதா, விலை கேள்வி ஆவணங்கள் பொறுப்பு வாய்ந்த அந்த நிறுவனத்தினுடைய நபரினாலே ஒப்பமிடப்பட்டிருக்கின்றதா என்கின்ற விவரத்தையும் அந்த அறிக்கையிலே சொல்ல வேண்டும். விலை கேள்வி ஆவணம், விலை கேள்வி ஆவணம் தகுதி வாய்ந்தவரால் ஒப்பமிடப்பட்டுள்ளதா, அந்த விஷயத்தை அந்த ரிப்போர்ட்ல உள்ளடக்க வேண்டும். ஒரு விலை கேள்வி ஆவணத்தை திறப்பு செய்கின்ற குழுவானது ஒரு விலை கேள்வி ஆவணத்தோடு சம்பந்தப்பட்ட வகையிலான தகவல்களை அந்த விலை கேள்வி திறத்தல் பற்றிய அறிக்கையிலே உள்ளடக்க வேண்டும். அதே நேரத்துல அந்த பிணை, விலை கேள்வி பிணை சம்பந்தமான விவரத்தை அவர் உள்ளடக்க வேண்டும். விலை கேள்வி பிணை தொடர்பான விவரம், ஏன் பணப்பிணையா அல்லது உத்தரவாத பிணையா அல்லது அந்த பிணைக்கான பிரகடனமா என்கின்ற விடயத்தையும், அது அந்த பிணைமுறை ஆனது உரிய காலப்பகுதிக்கு தரப்பட்டிருக்கின்றதா, உரிய தொகைக்கு தரப்பட்டிருக்கின்றதா என்கின்ற விடயங்கள், அந்த பிணை தொடர்பான விடயங்கள் முழுமையாக அந்த விலை மனுவினை திறப்பு செய்கின்ற குழுவினாலே அந்த அறிக்கையிலே சொல்லப்பட வேண்டும். அது போல அவர் தந்த அந்த பிட்டானது மூடப்பட்ட நிலையில் தரப்பட்டதா அல்லது திறந்த நிலையில் தரப்பட்டதா, அப்ப விலை கேள்வி மூடப்பட்டுள்ளதா இல்லையா என்கின்ற விவரத்தையும் அந்த அறிக்கையிலே சொல்ல வேண்டும். விலை கேள்வி மூடப்பட்டுள்ளதா அல்லது இல்லையா. ஒரு விலை கேள்வி ஆவணம் சமர்ப்பிக்கின்ற போது கட்டாயம் அது சீலிடப்பட்டிருத்தல் வேண்டும், அல்லது மூடி இருத்தல் வேண்டும், ஒட்டி இருத்தல் வேண்டும். அவ்வாறு ஒட்டித்தான் அதை சமர்ப்பித்திருக்கிறாரா இல்லையா என்கின்ற விடயத்தையும் நாம் அங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த விலை மனு திறத்தல் குழு உறுப்பினர்களுடைய ஒப்பம் இருத்தல் வேண்டும். திறத்தல் குழு உறுப்பினர்களின் ஒப்பம். எனவே ஒரு விலை மனு ஆவணத்தை திறப்பு செய்கின்ற போது நாங்க இருக்கின்ற குழுவை சொல்லுவோம் விலை மனு திறத்தல் குழு என்று சொல்லுவோம். அப்படியான குழு விலை மனுக்களை பெற்ற பிறகு பெருகை குழுவினுடைய அனுசரணையுடன் அந்த குழுவை பெருகைக்கான அந்த நிறுவனம் procurement entity அதை நியமித்திருக்கும். நியமனத்தை கொடுப்பதற்கான பரிந்துரை செய்வது procurement கமிட்டியாக இருக்கும். அந்த பரிந்துரையின் பிரகாரம் அந்த விலை மனுக்களை திறப்பதற்கு குழு நியமிக்கப்பட்டிருக்கும். அந்த குழு கிடைக்கப்பட்ட விலை மனுக்கள் யாவற்றையும் ஒரு இடத்தில் அமர்ந்து அவற்றை திறந்து அதை வெளிப்படுத்த வேண்டிய விடயங்களை வெளிப்படுத்திய பிறகு அது தொடர்பான அறிக்கை ஒன்றை பெருகை செய்கின்ற முகாமைத்துவ பிரிவுக்கு procurement management டிவிஷனுக்கு சப்மிட் பண்ண வேண்டும். அவ்வாறான ஆவணத்திலே உள்ளடக்கப்படுகின்ற விடயம் எப்போது திறக்கப்பட்டது, எங்கு திறக்கப்பட்டது, அந்த விடைமுறையை திறக்கின்ற போது சமூகம் அளித்திருந்த பிரதிநிதிகளுடைய விவரம் என்ன, விலை கேள்வி ஆவணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தொகை என்ன, விலை கேள்வி ஆவணத்திலே உரிய நபர் ஒப்பமிட்டிருக்கிறாரா, விலை கேள்வி ஆவணத்தோடு பிணை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றதா, அந்த விலை கேள்வி ஆவணம் மூடப்பட்ட நிலையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றதா என்கின்ற விடயத்தோடு அந்த விலை கேள்வி ஆவணத்தை திறப்பதற்காக பிரசன்னமாக இருந்த அந்த விலை மனுவை திறக்கின்ற குழு உறுப்பினர்களுடைய ஒப்பத்தையும் அந்த திறத்தல் ஆவணத்திலே சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும். இன்றைய வகுப்பை இந்த நிகழ்வோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வகுப்பு எப்போது என்பது விடயத்தை நான் பிரான்சிஸரோடு கதைத்து பேசி அதை செய்து கொண்டிருந்தாலும் வருகின்ற காலம் நோன்பு காலம். எனவே
ராசிக் சார் அதுக்கு ஒரு பொருத்தமான நேரத்தை என்னோட கதைத்து பேசி உங்களுக்கு அறிவித்துள்ளேன். எது எப்படி இருந்தாலும் இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எனக்கு ஓப்பு செய்ய இயலாது, வெள்ளிக்கிழமையும். காரணம் என்னவென்றால் புதன் வந்து பிரின்சிபல் சேவிசாக்களுக்கு மீப்பையில 7 மணி நேரம் கொண்ட செமினார் எனக்கு இருப்பதனாலும், வியாழக்கிழமை கிழக்கு மாகாண MSOC ஒருத்தருக்கான பயிற்சி பட்டற ஒரு ஒர்க் ஷாப் கொண்டு இருப்பதனாலும், ஒரு ஜூம் கிளாஸ் இருப்பதனாலும் புதன் வியாழம் செய்ய முடியாது. வெள்ளிக்கிழமை நான் ஊருக்கு பயணம் செய்கிற நாள் என்பதனால் அது சாத்தியம் இல்லை. எனவே நாளைய நாள் இது சில வேளைகளில் பொருத்தமாக இருக்கும். அது உங்களுடைய பொருத்தத்தை பொறுத்து நான் ராசிக் சாரோட கதைத்து பேசி அதை செய்து கொடுப்பேன். அனைவருக்கும் அன்பின் பணி. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். என்னன்னா அந்த குழுக்கள், இந்த பல குழுக்கள் இருக்கிறதால சார் ஒவ்வொரு குழுல எத்தனை பேர் இருக்கணும்னு இருக்கா சார்? ஒருவர் பல குழுக்களையும் வைக்கலாமா சார்? நல்ல கேள்வி சார். ஒருவர் எந்த காரணம் கொண்டும் இன்னொரு குழுவில் இருக்கிறார் கட்டாய நிபந்தனை. ஒருவர் எந்த காரணம் கொண்டும் இன்னொரு குழுவில் இருக்கிறார். உதாரணத்துக்கு பெருகை குழுவில் இருக்கக்கூடிய ஒருவர் எந்த காரணம் கொண்டும் விலை மனு மதிப்பீடு செய்கின்ற குழுவில் இருக்க முடியாது. ஒரு குழுவில் தான் ஒருவர் இருக்கலாம், ஒரு நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, எத்தனை பேர் இருக்க வேண்டும் என்பது பெருகை வழிகாட்டல் கைநூல் சொல்லுது. குறிப்பாக பெருகை குழுக்களிலே, அது என்ன பெருகை குழுவாக இருந்தாலும் 3 பேர் இருக்க வேண்டும். என்ன பெருகை குழுவாக இருந்தாலும் 3 பேர் இருக்க வேண்டும். கடந்த காலத்திலே அமைச்சு பெருகை குழு மற்றும் அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட பெருகை குழுக்களிலே 5 பேர் இருக்க வேண்டும் என்கின்ற விதி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது நிலையான உயர்மட்ட பெருகை குழுவாக இருந்தாலும், உயர்மட்ட பெருகை குழுவாக இருந்தாலும், அமைச்சு பெருகை குழுவாக இருந்தாலும், திணைக்கள பெருகை குழுவாக இருந்தாலும், பிராந்திய பெருகை குழுவாக இருந்தாலும், எல்லா பெருகை குழுக்களிலுமே கட்டாயமாக குறைந்தது 3 பேர் இருக்க வேண்டும். இருக்க கூட்டிக் கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. 3 பேர் இருக்க வேண்டும். ஆனால் விலை மனு மதிப்பாய்வு செய்கின்ற குழுக்களிலே உயர்நிலை பெருகை குழுவுக்குரிய விலை மனு மதிப்பீடு செய்கின்ற குழுவிலும், நிலையான உயர்மட்ட பெருகை குழுவுக்கான விலை மதிப்பீடு செய்கின்ற குழுவிலும் 5 பேர் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அமைச்சு பெருகை குழுவுக்கான விலை மனு மதிப்பீடு செய்கின்ற குழு, திணைக்களத்துக்கான விலை மனு மதிப்பீடு செய்கின்ற குழு, திட்டத்துக்கான கல்திட்டத்திற்கான விலை மனு மதிப்பீடு செய்கின்ற குழு, பிராந்தியத்திற்கான விலை மனு மதிப்பீடு செய்கின்ற குழுக்களிலே 3 பேர் இருந்து கொண்டால் போதுமானது. விலை மனு திறத்திற் குழுவை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இருக்க வேண்டும் என்பது விதி கிடையாது. ஆனால் குறைந்தது ஒற்றை எண்ணில் நாங்கள் அந்த திறத்தலுக்கான நடவடிக்கைகளை செய்து கொள்வோம். இதை பொதுவாக 3 பேர் நாங்கள் நியமிப்பதுதான் பொதுவான வழக்கம் விலை மனு திறத்தல் குழுவிலே. எனவே விலை மனு திறத்தலுக்கு 3 பேர் நாம் இணைத்துக் கொள்வோம். அது போல பொருட்களை ஏற்பு செய்கின்ற குழுக்களிலே எத்தனை பேர் இருக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. இருந்தாலும் அதை ஒரு டிரான்ஸ்பரன்சியை உருவாக்கி கொள்வதற்காக 1க்கு மேற்பட்ட நபர்களை அதில் நாம் இணைத்துக் கொள்ள, அவங்க தீர்மானம் எதை நிறைவேற்றுவதில்லை. தரப்படுகின்ற பொருள் ஒப்பந்த நிபந்தனைகளின் பிரகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பதை பரீட்சித்து பெருகை செய்கின்ற நிறுவனத்திற்கு அறிக்கை எடுக்கின்ற குழு இருக்கின்றபடியினாலே அந்த குழுவிலே குறைந்தது 1க்கு மேற்பட்ட நபர்களை நாம் இணைத்துக் கொள்வோம். ஆனால் இத்தனை பேர் தான் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை பெருகை குழுவிலும் விலை மனு மதிப்பீட்டு குழுவிலும் தான் பெருகை வழிகாட்டல் கைநூல் சொல்லுதே தவிர ஏனைய குழுக்களில் இத்தனை பேர் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. அது அந்த பெருகை செய்யும் நிறுவனத்தினுடைய தீர்மானமாக அமையும். ஓகே சார், அப்ப நிறைய ஆட்கள் தேவைப்படும். சரி சார், ஓகே, தேங்க்யூ. சந்திப்பேன் நாம அடுத்தது. ராசிசோட கைது பேசிக்கொள்றேன்.